இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பு இப்போது தடை செய்யப்பட்ட நேற்று முந்த நாள் கூட தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே. கடந்த காலம் முழுக்க அது ஒரு விடுதலை இயக்கமாக, ஒரு போராட்ட இயக்கமாக, ஒரு பயங்கரவாத இயக்கமாக தானே காட்டப்பட்டது. அது இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் கட்சியாக பதிவு செஞ்ச அமைப்பு தெரியுமா உங்களுக்கு? இப்போ மக்களுக்கு இதுக்கான நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்குற விளக்கங்களை கேட்கறதுக்கும் இல்லை இந்த மாதிரியான அரசியல் விடயங்களை பேசுறதுக்குமான நேரம் இருக்குமா மக்களுக்கு? இந்த அரசியல் என்பதை எவ்வாறு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அரசியல் தரப்பும் செய்து கொண்டிருக்கிறது என்றால், ஏதாவது கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், மக்கள் அதனை வாங்குபவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எதிரான செயற்பாடோ அல்லது அவர்களுக்கு எதிரான அந்த நானும் இருந்த அந்த அணிக்கு எதிரான இன்னொரு அணியில் போய் சேர்ந்து கொள்வது என்பது, நீங்கள் கேட்டு சேர்ந்து கொள்வது என்பது அதுவரை காலமும் நான் கொண்டிருந்த கொள்கைக்கு முரணானது. 1000 கட்சிகள் ஆரம்பிக்கிற நேரம் அதற்கான வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இல்ல, அதெல்லாம் அது பிரச்சனையே இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதனை தெரிவு செய்கின்ற பொறுப்பு மக்களுக்கு. இலங்கை தமிழ் அரசு கட்சி, அதாவது தமிழர்கள் அரசொன்றை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு ஒரு கட்சி உருவாக்குறது. அது 1948ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே அந்த குடிமை பறிப்பு விஷயங்களோடு வருகிறது. இப்போவும் அந்த கட்சி அதே நிலைப்பாட்டில் இருக்கிறதா என கேள்வியை வைக்கிற போது, இது அவர்களது தேர்தல் அறிக்கை. இது ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது, சிங்களத்திலும் இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹட்டன் பிரகடனத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பது ஒரு முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வரி அப்படியே சொல்லுகிறார்கள். தித்வா புயல் அனர்த்தம் நடந்த உடனடியாக என்னுடைய கடிதம் என்னவாக இருந்தது ஜனாதிபதிக்கு, இந்த சந்தர்ப்பத்திலாவது அதிகார சபையை பயன்படுத்துங்கள், இந்த அனர்த்த பொழுதிலாவது பயன்படுத்துங்கள். ஏன் அந்த கோரிக்கை வைக்கிறோம் என்றால், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மலையக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்றி இல்லைன்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரவு செலவு திட்டத்திலே அறிவித்த சம்பள தொகை அவர்கள் கைக்கு கிடைக்கிறதா என, அது கிடைக்கிற வரைக்கும் இதுவரைக்கும் சக்சஸ் ஸ்டோரி என சொல்லக்கூடிய மலையக மக்கள் சார்ந்து வெற்றிகரமான ஒரு செயற்பாடாக நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. மகுடன் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடன் டிவியினூடாக புத்தம் புதிய ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்காக நாங்கள் கால் தடம் பதித்திருக்கின்றோம். இன்றிலிருந்து இந்த அரசியல் நிகழ்ச்சி உங்களுக்காக வரும். இதுதான் சதுரங்கம். ஆட நாங்கள் தயார். ஆட்டத்திற்கு ஆட்களையும் அழைத்திருக்கின்றோம். அதே போல் ஆட்டத்தில் வெல்பவர் யார் தோற்பவர் யார் என்றில்லை, மொத்தமாக வெல்லப்போவது நாட்டின் மக்கள். எனவே இது ஒரு முற்றுமுழுதான ஒரு அரசியல் நிகழ்ச்சி. அரசியலிலே சமகாலத்திலே பேசப்படுகின்ற பல்வேறு விடயங்களையும் சமகாலத்திலே இடம்பெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளையும் வைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய முதல் நிகழ்ச்சி சதுரங்கம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் இலங்கை அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், அதே போன்று அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய கட்சிகளினுடைய தலைவர்களை அழைத்து சமகால அரசியல் பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய முதல் நிகழ்ச்சி ஒரு புது நோக்கத்துடன் புதுவித எதிர்பார்ப்புடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு புது நிகழ்ச்சி என்பதனால் ஒரு புதிய அரசியல் கட்சியினுடைய தலைவரை அல்லது அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு சொந்தக்காரரை அண்மையிலே அவருக்கான அங்கீகாரம் கிடைத்திருந்தது, அந்த கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்திருந்தது. ஒரு நீண்ட கால பாராளுமன்றத்திலே மக்களுக்காக குரல் எழுப்பியிருந்தார், குறிப்பாக மலையக மக்களுக்காக குரல் எழுப்பியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நிறைய குழுக்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிறைய குழுக்களாக இருக்கட்டும், வெளியிலாக இருக்கட்டும், மக்களுக்காகவே குரல் கொடுத்த ஒரு அரசியல்வாதி என்று நாங்கள் சொல்வதில் தவறில்லை. அவர்தான் மல்லியப்பு சந்தி திலகர் அவர்கள். எல்லோருக்கும் தெரிந்த பெயர் அது. மலையக அதிகார சபையினுடைய அரசியல் அரங்க அதிகார சபையினுடைய தலைவர் அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம். வணக்கம். ஏதாவது ஆரம்பத்திலே தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். வணக்கம். முதலில் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அப்புறம் தவறுகளுக்கு பற்றி பேசலாம். முதலில் மகுடம் தொலைக்காட்சிக்கு வணக்கம். அதேபோல் சேகு நீண்ட காலமாக இந்த ஊடகவியலாளராக இருக்கின்ற போதும் கூட பொது நிகழ்ச்சிகளுக்கு அப்பால் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளிலே தொடர்ச்சியாக ஆர்வத்தோடு செயற்பட்டு வருபவர் என்கின்ற வகையிலும் அதன் முதலாவது நிகழ்ச்சியாக சதுரங்கத்திலே கலந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பை கருதுகிறேன். எங்களது கட்சியின் பெயர் மலையக அரசியல் அரங்கம். அதிகார சபை எதுவுமே இல்லை, அதிகாரமும் இல்லை, எனது சொந்த கட்சியும் இல்லை. இது ஒரு மக்களுக்கான அமைப்பு. இதனை நாங்கள் இந்த பெயர், இதன் செயற்பாட்டு தளம் எல்லாம் வித்தியாசமாக இருப்பதன் காரணமாக
சில நேரங்களில் இந்த அரசியல் கட்சிக்குரிய வளமையான அம்சங்களிலிருந்து மாறுபட்டதாக தெரியலாம். உண்மையிலே மலையக அரசியல் அரங்கம் என்பது சாதாரண மொழி நடையில் அல்லது பேசுகின்ற மொழியில் சொன்னால் இந்த அரசியல் என்கின்ற சொல் அரசியல் கட்சிகளுக்கு வருவதில்லை. அது பரவலாக இருக்கு. இதனை நான் மாற்றி யோசித்தேன். எல்லாம் வேற வேற பெயர்கள் வைத்துத்தான் அரசியலை செய்து கொண்டிருக்கு. இல்லை, அதான் ஆரம்பத்திலே நான் கேட்க முதல்ல நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க பதில. இப்போ இது எல்லாரும் அரசியல் கட்சியா இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நிறைய கட்சிகள் வந்து அரசியல் கட்சின்னு சொல்கிறாங்க, இல்லை வேறு வேறு மொழிகளை பற்றி இனங்களை பற்றி வைக்கிற கட்சிகளாக தான் இருக்கு. ஏன் ஒரு மலையக அரசியல் அரங்கம் அப்படின்ற ஒரு பெயரை வைக்கலாம்? அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ முதலாவது விஷயம் என்று சொன்னால், ஏன் இந்த அரசியல் என்கின்ற சொல் இந்த அமைப்புக்குள் வர வேண்டும் என நாங்கள் தீர்மானித்ததற்கால் முதலில் இதனை நான் தொடங்கி இருக்கிற அல்லது நான் யாப்பெழுதி தொடங்கி இருக்கிற அப்படி உரிமை கொள்ளக்கூடிய இரண்டாவது கட்சி. இதுக்கு முன்னதாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி செயற்பட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது. தொழிலாளர் தேசிய முன்னணி அதை சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. நான் இதற்கு முன்பு ஸ்தாபக பொதுச் செயலர், அதன் தொடக்க பொதுச் செயலாளராகவும் நான் தான் இருந்திருக்கிறேன். அந்த அனுபவங்கள் அதோடு சமகாலத்திலே ஏனைய அரசியல் கட்சிகளோடெல்லாம் சமதளத்திலே இருந்து செயற்பட்ட அனுபவங்கள், இலங்கையின் அரசியல் வரலாறு எல்லாம் பார்க்கின்ற போது அரசியலை செய்கின்ற எந்த ஒரு கட்சியுமே அரசியல் என்கின்ற சொல் அல்லாமல் வேறு விதமாகத்தான் அது பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறு நிறுவனங்களில் அரசியல் என சொல்லில்லாமல் வேறு பெயர்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், வேறு சமூக நிறுவனங்களாக இருக்கட்டும், வேறு எல்லா விதமான அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த எல்லா அமைப்புகளிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவோம். அது நாங்கள் ஒரு அரசியல் இருக்கிறது. அப்போ நான் பார்க்கிறேன் என்னென்றால், அரசியல் செய்கின்ற, அரசியல் செய்ய மாட்டோம் என சொல்லுகின்ற எல்லா அமைப்புகளிலும் ஒரு அரசியல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாங்கள் செயற்படுகின்ற ஒரு அமைப்பு வேறு பெயரில் அரசியலை செய்யாது, அரசியலை செய்வதற்காகவே ஒரு அமைப்பு. இதன் யாரும் சொல்லக்கூடாது அரசியலுக்காக ஒரு பேசுகிறார், அரசியல். ஆமா, அதுக்குத்தான் பெயரே அப்படி இருக்கிறது. எங்களது எல்லா விடயங்களையும் அரசியல் ஆஸ்பெக்ட் என்று சொல்லும், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் என்று சொல்லும். அந்த அடிப்படையில் உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், வேறு ஏதாவது பாரபட்சம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எப்படி அரசியல் நோக்கில் அதனை முன்னகர்த்துவது, அரசியல் நோக்கில் முன்வைப்பது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இது இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தோம். ஏன்னா தான் அரசியல் என்ற பெயரோடே அதனை தொடங்குவது. இரண்டாவது, அரங்கம் என்று வருகிற போது கட்சி, முன்னணி அப்படித்தான் பெயர்கள் வருவது வழமையாக இருக்கின்ற நிலையில் இந்த அரங்கம் என்பதை நாங்கள் இதனையும் ஆங்கில சொல்லி சொன்னால் ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த அரசியல் உரையாடலை செய்வது மிக முக்கியமான விஷயம் என்று நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த அரசியல் என்பதை எவ்வாறு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அரசியல் தரப்பும் செய்து கொண்டிருக்கிறது என்றால், ஏதாவது கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், மக்கள் அதனை வாங்குபவர்களாக இருக்க வேண்டும். அது கொடுக்கிறார், அதாவது அவர் கையில கொண்டு கொடுத்தோம்னா இவர் நல்ல ஆள், இவர் அதை கொண்டு வந்து கொடுக்கிறார், இவர் சொந்த காசில் செலவழிக்கிறார். இது அல்ல அரசியல். இது புரிதல். ஒரு கொள்கை சார்ந்த விடயத்தை முன்வைத்து ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துக்கு செயற்படுவது. எனவே அது ஒரு பிளாட்ஃபார்ம் என சொல்லக்கூடிய அரசியல் உரையாடலை செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்பதற்கு ஒரு மேடை. அதனால தான் அது அரங்கம். அந்த மேடை என்பது தான் அரசியல் மேடை என்பது அரசியல் அரங்கம் என வைத்திருக்கு. இப்போ ஏன் இவ்வளவு கட்சிகள் இருக்கிற நேரம் திலகரால் ஏன் கட்சியினுடன் சேராம தனியா ஒரு கட்சி? இப்போ நிறைய உங்களுக்கு தெரியும், பதிவு செஞ்ச நிறைய கட்சி நாங்கள் நிறைய இடத்துல பேசி இருக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் இதை தெளிவுபடுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு கட்சியினுடைய உங்களுடைய கட்சி சின்னம் ஒன்று இருக்கிறது, அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம், ஏன் அந்த சின்னம் வந்தது அப்படின்னு சொல்லி. இவ்வளவு கட்சிகள் இருக்குது இல்லையா நாட்டில் இருக்கிற நேரம், நீங்களும் ஒரு கட்சி உருவாக்கி இப்போ எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு தனித்தனி கட்சி இருக்குது. இது ஒரு வருமான நோக்கில் ஆரம்பித்ததா, இல்லை சில நேரம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலங்களில் கட்சிகளை போகுது, விலை பேசுகிறாங்க, கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது. இப்போது நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த அரங்கம் எதற்காக இவ்வளவு? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று கட்சி தாவுவது அல்ல. அது நான் அடிப்படையில் அரசியல் செய்து கொண்டது. நான் அதான் சொன்னது, இந்த இரண்டு கட்சி நான் பிரதிநிதித்துவம் செய்த அரசியல் கட்சியாக ஸ்தாபக செயலாளர் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுமே என்னுடைய முழு பங்களிப்போடு உருவானது. நான் அங்கம் வைத்த கூட்டணியான தமிழ் முற்போக்கு கூட்டணியும் கூட அதன் உருவாக்கத்தில் என்னுடைய முழுமையான பங்களிப்பு இருந்திருக்கிறது. அதன் பதிவு செய்வதற்கான அடிப்படை ஏற்பாடுகளையும் கூட, அது பதிவு செய்து கட்சியாகும் காலத்தில் நான் அதில் இல்லை இருந்து விலகிவிட்டேன். ஆனால் அதன் பதிவு செய்கின்ற ஆவணத்தை அறிவிப்பு முதலான சகல விடயங்களில் நானும் பங்களிப்பு செய்திருக்கிறேன். எனவே இது மூன்றாவது என்று சொல்லலாம். ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் ஏனைய ஒரு பங்களிப்பு இருந்தது, கூட்டணி என்கின்ற அடிப்படையில். ஆனால் என்னோட கணிசமான பங்களிப்பு செய்தேன். இதிலிருந்து நான் வெளியேறிய பிறகு, தொழிலாளர் தேசிய முன்னணியில் இருந்தோ அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு பலரதும் எதிர்பார்ப்பு. நீங்கள் ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் வெளியேறினீங்களா வெளியேற்றப்பட்டீங்களா? முதலாவதாக நான் அதை ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் என்னை வெளியேற்றவில்லை. அவர்கள் என்னை
உள்ளே வைத்துக்கொண்டு எனக்கெல்லாம் தருவதாக எல்லாம் சொல்லிக்கொண்டு தராமல் விட்டார். ஆ. அதுக்கு பிறகு நான் வெளியேறேன். அப்ப அது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படி புரிந்து கொள்ளணும். அப்ப நான் அது வரைக்கும் அவர்கள் தருவார் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. இவர்கள் என்னதான் செய்கிறார்னு பார்ப்போம் என்பதற்காக நான் ஒரு காலத்தை காலம் முடிஞ்சு அது காலம் அப்பவே முடிந்து. எனவே அதுக்கு பிறகு அவர்களுக்கு எதிரான செயற்பாடோ அல்லது அவர்களுக்கு எதிரான அந்த நானும் இருந்த அந்த அணிக்கு எதிரான இன்னொரு அணியில் போய் சேர்ந்து கொள்வது என்பது நீங்கள் கேட்டு சேர்ந்து கொள்வது என்பது அதுவரை காலமும் நான் கொண்டிருந்த கொள்கைக்கு முரணானது. ஏனென்றால் இன்னொரு அணிக்கு எதிராகத்தான் அல்லது முரணான கொள்கை நான் இங்கே இருக்கிறோம். இதற்கு எதிராக போய் நாங்கள் இன்னொரு அணியில் சேர்ந்து கொள்வது என்பது நான் இதையும் ஏற்றுக்கொள்கிறேன் அதையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற போது எனக்கு ஒரு கொள்கை. ஏன்னா ஆனால் நான் அரசியல் வருவதற்கு எனக்கு ஒரு கொள்கை இருந்தது. நான் ஒரு கொள்கை அரசியல்வாதி. அதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தினேன். அது அந்த கொள்கை என்ன என்பது தொடர்பாக இந்த எங்கள் அமைப்பில் விளக்கம் இருக்குது. எனவே நீங்கள் கேட்ட கேள்வி சுருக்கமாக சொன்னால் அந்த என் சார்ந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கோ அல்லது என் சமூகம் சார்ந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கோ தேவை என்று கருதிதான் தொழிலாளர் தேசிய முன்னணி உருவாக்கத்திலும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். தமிழ் முற்போக்கு கூட்டணி உருவாக்கத்திலும் பங்கு பெற்றிருக்கிறேன். அங்கே எனக்கான இடம் இல்லை என்கிற போது அவர்கள் என்னை உள்வாங்கி தொடர்ச்சியாக செய்து தொடர்வதற்கு அவர்களுக்கு என்ன சிக்கல் என்பது இன்றைய வரைக்கும் தெரியாது எனக்கு. அப்படி வருகின்ற போது நான் எதிர்பார்க்கின்ற அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு செய்வதென்றால் இன்னும் ஒரு அமைப்பில் சென்று அங்கே எனது கருத்துக்களை திணிப்பதை விட நாம ஒன்றை உருவாக்குவதுதான் மிக பொருத்தமானது என்று கருதிதான் கடந்த 4 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக செயற்பட்டோம். எனவே இந்த அரசியல் கட்சிகளை உருவாக்குவது பதிவு செய்வது நீங்கள் சொல்வது போல என்ன தேவைக்காக செய்கிறார்கள் என்பது அப்படி செய்வதற்கு நிறைய பேர் முயற்சிப்பவர்கள் எனக்கு தெரியும், நானும் பார்த்திருக்கிறேன். அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவில் இப்போதைய நடைமுறை இல்லை. இப்போது கட்சி பதிவு கட்சி அங்கீகாரம் என்பதெல்லாம் மிகவும் இறுக்கமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சமகாலத்திலே தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த முறை கூட நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 அளவான விண்ணப்பங்கள் 10க்கும் குறைவான கட்சிகள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிகிறேன். எங்களுக்கு அனுமதி கடிதங்கள் வந்ததன் காரணமாக நாங்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறோமே தவிர நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் நான் நினைக்கிறேன் இந்த மாத கடைசியில் கூட அதுக்கான விவரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு அரசியல் கலாச்சாரம் நினைக்கிறேன். கட்சி தாவுவதை விடுத்து நாங்கள் என்ன கொள்கை அடிப்படையிலே இந்த அரசியல் கட்சிகளை இயக்க விரும்புகிறீர்களோ அந்த கொள்கையை முன்வைத்து செய்வது. இப்போது அதிகளவான கட்சிகள் வருகின்றன என்கின்ற குற்றச்சாட்டை பலரும் சொல்கிறார்கள். ஆனால் ஜனநாயக நாட்டில் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு தேர்தல் ஆணைக்குழு சார்ந்த அல்லது இந்த தேர்தல் விடயங்களோடு சார்ந்த ஒருவர் கூட ஒரு முக்கியமான ஒருவர் கூட இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். எப்படி என்றால் எத்தனை கட்சிகள் நாட்டில் வந்தாலும் அவை ஜனநாயக பூர்வமானதை அவை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் என்கின்ற அரசியல் பங்கேற்புக்கு தயாராக இருக்கிறார்கள். அது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம்தான். விடயம் என்னவென்றால் என்ன கொள்கைகளை முன்வைத்து வருகின்றன என்பதுதான் பிரச்சனை இருக்கு, அல்லது அதுதான் சிக்கல். கொள்கை ஒன்று இல்லாமல் கொள்கை விளக்க செயற்பாடுகள் இல்லாமல் தாங்களும் பதிவு செய்து கொண்டு ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று வருகிற போது அது அந்த அமைப்புக்கான தேவையில்லை. ஆனால் இதுதான் கொள்கை, இதைத்தான் நாங்கள் செய்ய வருகிறோம் என்ற கொள்கை வருகிற போது நீங்கள் ஏற்கனவே சொன்ன பொழுது நாட்டுக்கு நன்மை, சதுரங்கம் பேசுவது கூட நாட்டுக்கு நன்மை என்று போல, நிகழ்ச்சிகள் நிறைவேறுவது நாட்டுக்கு நன்மை போல, அரசியல் அமைப்புகள் கட்சிகள் உருவாவது கூட நாட்டுக்கு நன்மைதான். எப்போதென்றால் அவை முன்வைக்கின்ற ஒவ்வொரு கொள்கைகளும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களின் விருத்திக்குமானதாக இருக்கின்ற பட்சத்தில் 1000 கட்சிகள் வந்தாலும் பிரச்சனை. ஏன்னா 1000 கொள்கைகள் வருது. இப்ப 1000 கட்சிகள் ஆரம்பிக்கிற நேரம் அதற்கான வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இல்ல அதெல்லாம் அது பிரச்சனையே இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதனை தெரிவு செய்கின்ற பொறுப்பு மக்களுக்கு. முன்வர வேண்டியது முக்கியம். இப்ப எல்லோரும் உள்ள பிரச்சனை என்றால் இருக்கிற கட்சிகளுக்குள்ளே தீர்வை தேடி அது இயலாது போய் அல்லது தோல்வி அடைந்து தானே மக்கள் புதிய அணி கையில் ஆட்சி ஒப்படைக்கிறார். அவ ஏற்கனவே இருந்த கட்சிகள் போதுமானவை என எண்ணிக்கொண்டு இப்போது இருக்கிற அமைப்பு பழைய அமைப்பாகவோ அல்லது நான் நேரடியாக சொன்னால் மக்கள் விடுதலை முன்னணி ஏன் மக்கள் விடுதலை முன்னணியாக இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியாக மாற வேண்டும்? ஒரு கொள்கை மாற்றம். இதுதான் முக்கியம். இங்கே அந்த கொள்கை மாற்றத்தை மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் தானே. 3 பேர் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கட்சிக்கு 159 கொடுத்தார்கள் என்கின்ற போது மக்கள் விடுதலை முன்னணிக்கு அல்ல. எப்போது வருகிறது அது? தேசிய மக்கள் சக்தி. எனவே இங்கே ஒரு கொள்கை மாற்றம், ஒரு அமைப்பு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த அமைப்பு நிகழ்வு மாற்றத்தை மக்கள் தானே தெரிவு செய்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன் சொன்ன எல்லோரும் கட்சி ஆரம்பித்து விட்டா வாக்களிப்பது யார்? எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா மறந்தெடுக்க போறது யாரு? அந்த அளவுக்கு போகாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நாங்கள் பேசுவதற்கு அப்படி செய்தாலும் கூட அதை திரும்பவும் சொன்னேன். மக்கள் கொள்கை அடிப்படையில் அந்த வாக்களிப்புக்கு வருவார்களாக இருந்தால் எல்லா கட்சிகளுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். இப்போது கூட அது நடக்கிறது. இப்போது கூட 80 கட்சிகள் இருந்தாலும் 80 கட்சிகளும் எல்லா தேர்தலும் போட்டியிடுவது அவை கூட்டணியாக வருகிறது. அதான் சொன்ன அந்த எண்ணிக்கையை ஒரு பக்கம் வைத்து விட்டு இந்த கட்சிகளின் தோற்றங்கள் எது அடிப்படை. அடுத்தது கண்டெக்ஸ்ட் என்ன சொல்லுவார்கள், காலம் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும்.
நாங்கள் 1948ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி அந்த காலச்சூழலுக்கு இப்போது நீங்க மறை அரசியலுக்கு நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடலாம். அந்த காலகட்டத்தின் அவசியத்தை தேவைப்பாட்டை வைத்து உருவாகும். நாங்கள் உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன், அரசியல் நிகழ்ச்சி என்றபடியால் பேரை அடிப்படை சொல்லலாம். இலங்கை தமிழரசு கட்சி எப்போது தோற்றம் பெறுகிறது? அதன் பெயரை பிரித்து வாசிக்க வேண்டும். இலங்கை தமிழ் அரசு கட்சி, அதாவது தமிழர்கள் அரசொன்றை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு ஒரு கட்சி உருவாகிறது. அது 1948ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே அந்த குடிமை படிப்பு விஷயங்களோடு வருகிறது. இப்போவும் அந்த கட்சி அதே நிலைப்பாட்டில் இருக்கிறதா என கேள்வியை வைக்கிற போது நமக்கு இந்த கொள்கை சார்ந்த விடயங்களில் தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும். இப்போது இலங்கையிலே அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா? எனவே அந்த காலத்தில் உருவான கட்சி அந்த பேர்ல இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான ஆசனங்களோ வாக்குகளோ அப்படியே வந்து கொண்டு தான் இருக்கிறது. அது விஷயம் வேற, கொள்கையை சொல்லுங்க. அப்ப எப்போது அந்த ஒரு கட்சி உருவாகிறதோ அது அந்த காலத்தின் தேவைப்பாட்டை பிரதிபலிப்பதாக. இதே உதாரணம் தான் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் அந்த நோக்கமோ கொள்கை கோட்பாடுகளோ அதன் அடியொற்றியதாக இருந்திருந்தால் அது அதே பெயரிலேயே வந்துதான் ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். அது தேசிய மக்கள் சக்தியாக மாற்றம் பெறுகிறது என்றால் அது உருவாக்கப்பட்ட காலகட்டத்தின் அந்த காலகட்டத்தின் தேவைப்பாடுகள் புரிதல்கள் வேறு. இந்த காலகட்டத்தில் அது தன்னை மறுசீரமைத்துக் கொள்கிறது. குறிப்பாக மலையக தமிழர்கள் சார்ந்து கூட மக்கள் விடுதலை முன்னணி கொண்டிருந்த கருத்து நிலைக்கும் தேசிய மக்கள் சக்தி கொண்டிருக்கிற கருத்து நிலைக்கும் பாரிய வேறுபாடு. முன்பு அது உருவாக்கப்பட்ட காலத்தில் அது 5 வகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சி. இப்ப எங்களுக்கு 4 இலக்குகள் இருப்பது போல அவங்களுக்கு 5 வகுப்புகள் இருந்தது. பந்திப்பாக என்றால் சிங்கள சூழலில் பரவலாக இல்லை இருக்குது. அதில் அந்த 5 வகுப்புகளில் ஒரு வகுப்பு இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களாக அந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்தை தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவின் விஸ்தரிப்பு, இவர்களை வெளியேற்ற வேண்டும், இவர்கள் இருக்கும் வரை இந்தியாவின் தலையீடு இங்கே இருக்கும் என்பதாக கொண்ட நிலைப்பாட்டை கொண்டிருந்த கட்சி தான் அந்த கொள்கை காலத்தில் அது இருந்தது. ஆனால் இப்போது அதே கட்சி தேசிய மக்கள் சக்தியாக வந்ததன் பின்னர் அந்த மக்களை மலையக தமிழர்களாக சமூக அடையாளம் கொண்ட இன அடையாளம் கொண்ட ஒரு குழுவாக இலங்கையில் ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள், எத்தகைய ஒரு கால மாற்றம், எத்தகைய ஒரு கொள்கை மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கிறது. எனவே இந்த தேசிய மக்கள் சக்தியாக அது மாற்றம் பெறாத வகையில் அந்த கொள்கையில் மாற்றம் வந்திருக்காரு. எனவே கட்சி உருவாக்கம் என்பதோ அல்லது இந்த செயற்பாடுகள் என்பதோ பதிவு செய்வது என்பதோ அந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த அடிப்படையில் நமது விடயத்துக்கு வருவமாக இருந்தால் நான் 3 சொல் இருக்கிறது எங்கள் கட்சியின் பெயரிலே. முதலாவது சொல் மலையகம். இந்த மலையகம் சார்ந்த அரசியல் பிளாட்ஃபார்ம், மலையகம் சார்ந்த அரசியல் உரையாடல் செய்வது, அதனை நகர்த்துவதுதான் இந்த அரசியல் எங்கட அமைப்பின் நோக்கமாக இருக்கு. இப்ப மலையகம் சார்ந்து நீங்க வந்த கட்சி இருக்கிறது, நீங்களே ஏற்கனவே 2 கட்சி 3 கட்சின்னு சொல்லி இருக்கிறீங்க. அதை சார்ந்து பலம் வாய்ந்த எங்களுடைய தேசிய கட்சிகள் ரீதியாக 2-3 கட்சிகள் இருக்கிறது நாட்டில். இது இருக்கிற நேரம் இவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனையை உங்களுடைய மலையக அரசியல் அரங்கத்தால் தீர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 200 வருடம் பழமை வாய்ந்த மலையக சமூகம் எங்களுடைய சொந்தங்கள், இவர்களுடைய பிரச்சனை இன்றும் இப்போ நீங்கள் சொன்ன இதே தேசிய மக்கள் சக்தி எவ்வளவுதான் மலையக மக்களினுடைய மலையக தமிழர்கள் அல்லது மலையக பிரஜாவா அப்படின்ற வார்த்தைகளை கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் நாங்கள் வருகிறோம். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்களும் அதே பாதையில் தானே வாரீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை உரையாடலை முன்வைப்பது, திரும்பவும் நாங்கள் அந்த கரண்ட் கண்டெக்ஸ்ட் என்கிற விஷயத்துக்கு வருவோம் என்றால், 1939ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மலையக தமிழ் சாமத்தார் கட்சிகளை பேசுவோம். 1939ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இலங்கை இந்திய காங்கிரசின் தேவைப்பாடா இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு முன்னர் இந்திய தோட்ட தொழிலாளர் இலங்கை இந்திய தோட்ட தொழிலாளர் சங்கம் என நடைசெய்யர் உருவாக்கியதன் அந்த கொள்கை கோட்பாடுகளின் தேவைப்பாடா இன்று இருக்கிறது. அது 1950களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக மாறுகிற போது ஒரு அரசியல் தேவைப்பாடு இருந்திருக்கும் தானே. அந்த நிலைப்பாடா இன்றைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு இருக்கிறது. இல்லை, இன்றைய நிலைப்பாடு வேறு. நீங்கள் 1948ஆம் ஆண்டிலிருந்து 1990கள் வரையான கட்சிகளை எடுத்து பார்த்தால் அவர்களது கோரிக்கை என்பது, மலையகத்திலிருந்து எழுந்திருக்கிற கோரிக்கை என்பது பிரஜா உரிமை என்பதுதான் அடிப்படையான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கியிருப்பார்கள். ஆனால் இன்று அதற்கான தேவை இருக்காது. எனவே அப்போது உருவாக்கப்பட்ட அந்த கட்சியின் அந்த அடிப்படை கொள்கைகள் மாற்றம் பெற வேண்டும். கரண்ட் நடைமுறை விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் பெற வேண்டும். அப்படி மாற்றம் பெறாத பட்சத்தில் அந்த கட்சிகள் வலுவிழக்கும் அல்லது அதன் செயற்பாட்டு தன்மை பரவலுடைய குறையும். இப்போ நீங்க அதை அவதானிக்கலாம். ஏனென்றால்
அந்த கட்சி மீது குற்றச்சாட்டு அல்ல, காலத்தின் தேவை, கருத்தை மாற்றுகிறது, மக்களுடைய தேவை மாற்றுகிறது. ஏன்னா இப்ப உள்ள தலைமுறைகிட்ட போய் பிரஜா உரிமை என்றால் அப்படி ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. பிரஜா உரிமை நாங்க தான் இலங்கை பிரஜாச்சு, நாங்க இலங்கையில பிறந்த, எங்களுக்கு இலங்கையில பிறந்த சர்டிஃபிகேட், எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை என்பதை அவர் யோசிப்பார். ஆனால் கடந்த கால 30 வருடங்களுக்கு முன்பதாக இருந்தவர்கள் எல்லாம் பிரஜா உரிமை என்பது பெரிய பிரச்சனையாகும், அதைக்கானதான் போராட்டம், அதற்கு தீர்வு எட்டப்பட்டிருக்கு. ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்வது இல்லை. எங்களது அரசியல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டி இருக்கிறது. அது காலம் தாழ்ந்திருக்கலாம், நீண்ட காலம் எடுத்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு போராட்ட வடிவம். இப்ப இலவச கல்வி இங்கே மறுக்கப்பட்டிருந்தது, இந்த மக்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. 1943ஆம் ஆண்டு இலங்கையில அனைத்து இன மக்களுக்கும் இலவச கல்வியை வழங்க வந்த அரசு இந்த மக்களுக்கு மட்டும் வழங்காது விடுத்து அது 1980கள் தான் வென்றெடுக்கப்பட்டது என்பது இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. ஆனால் அந்த கால அரசியல் கோரிக்கைகளில் இலவச கல்வி எங்களை இணைக்க வேண்டும் என்பது இருந்திருக்கும். எனவே அந்த காலத்தில் எழுகின்ற கட்சிக்கும் இன்னொரு காலத்தில் எழுகின்ற கட்சிக்குமான கொள்கை கோட்பாடு இருக்கும். அப்ப இன்றும் கூட முஸ்லிம் சமூகத்திலும் புதிய கட்சிகள் உருவாகிறது, வடகிழக்கு தமிழ் சமூகத்திலும் புதிய கட்சிகள். இன்றைய தலைமுறை அவ்வாறு சிந்திக்கிறோம். எனவே நாங்கள் இன்றைய தலைமுறையின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது, இன்றைய தலைமுறைக்கான தேவைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் இந்த கொண்டு உருவாக்குறோம். அப்போ ஒரு சின்ன கேள்வி, இப்போ நீங்க சொல்றீங்க அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குதோ அதை சார்ந்துதான் கட்சிகள் உருவாகுகிறது, அந்த எண்ணக்கரு தான் கட்சியா மாறுது, தேவைப்பாடு. இப்போ நீங்க ஒரு மலையக இந்த அரங்கத்தை உருவாக்குறதுக்கான தேவைப்பாடு என்ன அடிப்படை முக்கியம்? முதலாவது விஷயம், இந்த மலையக அரசியல் செயற்பாடுகளில் நான் வருவதற்கு முன்பதாக சொன்னால், முதலாவதாக நான் கண்டது சொன்னால், அறிவார்ந்த அரசியல் உரையாடல் தளத்தில் இருந்து மலையக அரசியல் கட்சிகளின் நிலை பின்தங்கி இருப்பதை நான் அவதானிக்கிறேன். அந்த அறிவார்ந்த அரசியல் உரையாடல் என்பது என்னவென்றால், அரசியல் அடிப்படையான ஆதாரங்களோடு விடயங்களை முன்வைப்பது, அதனை வென்றெடுப்பது என்பதற்கு அப்பால வெறும் கோஷங்களை வைப்பது அல்லது சம்பவங்களின் அடிப்படையில் ஒரு சம்பவம் எழுந்தால் அதுதான் அரசியலாக பார்ப்பது. நிலையான கொள்கை ஒன்று, இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்ற ஒரு நிலையான இலக்கு நோக்கிய பயணம் ஒன்று இல்லை. ஏன்னா முதலாவது நாங்கள் தீர்மானிக்கிறோம், முதலில் நமது சமூகத்தின் அரசியல் ஒரு அறிவார்ந்த அரசியல் உரையாடலாக இருக்க வேண்டும். பாராளுமன்ற உரைகள் அந்த குவாலிட்டி என்ன சொல்லுகின்ற அந்த தரத்தோடு அமைய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு. அது இல்லாமல் போன ஒரு காலகட்டத்தை நாங்கள் கடந்த காலத்தில் முழுக்க நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரச்சனைகளை பேசுவது, ஆனால் பாராளுமன்றத்துக்கு நான் சென்று முதலாவது ஆண்டிலே, அந்த காலாண்டிலே 2015 முதல் காலாண்டு பகுதியிலேயே, கடைசி காலாண்டு, அந்த காலாண்டு நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக 3 மாதத்துக்குள்ளதாக அப்படி சொல்வதற்குள்ளேயே கடந்த கால பாராளுமன்றங்களிலே மலையக பிரதிநிதிகள் அவர்களது பிரச்சனைகளை பேசுவது இல்லை என்பதை ஹன்சாட் பதிவுகளின் ஊடாகவே பாராளுமன்ற குறிப்பேடுகளிலிருந்து எடுத்தே நான் உரையாற்றினேன். அப்போ இங்க பாராளுமன்றத்தில் இந்த விஷயத்தை பேசுவதே இல்லை. நான் ஒரு முக்கியமான உறுப்பினர்களை சுட்டிக்காட்டினேன், அமைச்சராக இருந்தவரை சுட்டிக்காட்டினேன். 5 வருடத்திற்கு 5 தடவை, அதுவும் ஒரு தடவை பேசும்போது 2 நிமிடத்துக்கு குறைவான அளவு மாத்திரம்தான் பேசியிருந்தார்கள் 5 வருடத்திற்கு. அப்போ 5 வருடத்துக்கு 5 தடவை, அதுவும் 2 நிமிடத்தை விட. இது நான் இப்போது இதான் சொல்வதில்லை, என்னுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கிறது பாராளுமன்ற அன்சாட். அதை நான் எங்கே தேடி எடுத்தேன்னா, பாராளுமன்றத்தில் அன்சாட் தான் தேடி எங்க என்னதான் பேசியிருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, என்ன பிரச்சனை இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது, பிரேரணைகளாக இத்தனை முன்வைக்கப்படுது, அதை பார்க்கிறோம். பிரேரணைகளாக முன்வைக்கிறது அரசாங்கமோ அல்லது வேறு தரப்போ ஒரு பிரேரணையை முன்வைக்கும் போது அந்த தலைப்பிலே பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு வருவது என்பது வேறு, அது நமக்கு சார்ந்த, அதற்கு தீர்வு வராது. அது ஒரு உரையாக அன்றைக்கு போகும், அவ்வளவுதான். பிரேரணை என்பது இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என அமைச்சரை நோக்கி ஒரு நகர்த்தல், இந்த கோர்ட்ஸ்ல நகர்த்துற மாதிரி நகர்த்தல். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அமைச்சர் பதில் சொல்லுவார், அந்த பதிலை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் தீர்வை நோக்கி போவோம். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் வருகிறதுக்கு முன்பதாக இல்லை ஆதாரங்களையும் பார்க்கலாம், நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்பதாக பேட்டிகள்லாம் சொல்லுகிறேன், பத்திரிகைகள்லாம் இருக்கிறது. நான் பாராளுமன்றம் சென்றால் அப்படி சொல்லுகிறேன், பாராளுமன்றம் சென்றால் குறைந்தபட்சம் இந்த பிரதேச சபை சட்டத்தின் கீழ் தோட்டப்பகுதிகளுக்கு சேவையாற்ற முடியாது என இருப்பதை திருத்துவதை கட்டாயம் செய்வேன். எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, வந்தவுடன் அதை செய்கிறேன். அதை பாராளுமன்றத்துக்கு நான் என்ன செய்கிறேன், பிரேரணை 2015 செப்டம்பரில் வாரன், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த பிரேரணை முன்வைத்து 2 மாதம் தான், அது 2 மாதம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன் பார்லிமெண்ட் என்ன நடக்குது, ரைட் எப்படி செய்யணும். 2 மாதத்தில் முதலாவது முன்மொழியை வைத்த பிறகு 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அந்த சட்டம் திருத்தப்படுகிறது. இப்போ இந்த இதுதான் அந்த நகர்வு. இது ஒரு அறிவார்ந்த செயற்பாடாகும், அறிவார்ந்த. அதை கேட்கின்ற போது எங்கள் பிரதேச சபை சட்டத்தில் திருத்த வேண்டும், அப்படி அல்லாமல் என்ன பின்னணி, ஏன் நாங்கள் விலக்களிக்கப்பட்டிருக்கிறோம், இதனால் என்ன பிரச்சனை என்றால், இந்த 2018 வரைக்குமே இலங்கையில் இந்த மக்களை ஒரு உண்மையாக பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரஜா உரிமை கொடுத்திருந்தாலும் கூட, ஏன்னா பிரதேச சபை சட்டமே இந்த மக்களுக்கு சேவையாற்ற முடியாதுன்னு சட்டத்திலே சொல்லி இருந்தால், அந்த சட்டம் திருத்தப்படாத போது
அங்கே அந்த அரசியல் செய்பவர்களுடைய பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட 1987 ஆண்டு நான் பள்ளிக்கூடமானவன், 97 ஆண்டு பல்கலைக்கழகமானவன், 2007 ஆண்டு செயற்பாட்டாளர், 2017 ஆண்டு அதை செய்து முடிக்கிற ஒரு ஆளாக வரும். அப்போ எனவே இந்த 30 ஆண்டு காலத்தை பார்க்கின்ற போது வெவ்வேறு கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். சட்டம் வருகிற போது எங்களது அரசியல் சிந்தனையும் செயற்பாடும் தான் அதனை திருத்துவதற்கான தேவைப்பாட்டை அல்லது விடயத்தை உருவாக்குகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது முதலாவது அறிவார்ந்த அரசியல் உரையாடலை முதல் செய்யணும். பேசினால் எங்கேயாவது அதில் ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு சாரம் இருக்க வேண்டும், ஒரு தகவல் இருக்க வேண்டும், ஒரு தரவு இருக்க வேண்டும், இதற்கான தேவை உணர்த்தப்பட வேண்டும் என்கின்ற அரசியல் தளத்தை உருவாக்குவது. இரண்டாவது, மலையகத்திலே ஆண்களுக்கு சமாந்தரமாக சமாந்தரமாக எண்ணிக்கடிப்பில் பார்க்கும்போது சமாந்தரமாக பெண்களின் பங்களிப்பு எல்லா விடயத்திலும் அதிக அளவு இருக்கிறது. குறிப்பாக பொருளாதாரத்தில் ஆண்கள் எல்லா ஏனைய சமூகங்களோடு பார்க்கின்ற போது ஆண்களும் வேலை செய்வார்கள், பெண்களும் அதே அளவு தோட்டத்துக்கு போய் வேலை செய்வார்கள், தொழிற்சங்கத்திலே அதே அளவு பங்களிப்பு செய்வார்கள். இன்றைய நிலையில ஆசிரியர்கள் எடுத்தால் கூட ஆசிரியர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொழிற்சங்க கட்டமைப்பு அவர்களோட அமைப்பு பார்த்தாலோ அல்லது அரசியல் கட்சிகளை பார்த்தாலோ எல்லாம் ஆண்களாகத்தான் இருப்பார்கள். எனவே முக்கியமான அந்த தீர்மானம் எடுத்தல் பொறுப்பிலேயோ அந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ளே அவர்களுக்கு உரிய இடம் வழங்கப்படாது. அந்த பொருளாதார இயந்திரங்களாகவோ வேலை செய்பவர்களாகவோ அதன் மாத்திரம்தான் அவர்களை பயன்படுத்துவது. எனவே இந்த உலகளாவிய ரீதியில் பெண்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற முக்கியத்துவம் வழங்குகின்ற போது மலையகத்தில் அரசியல் சார்ந்தே இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும், இந்த கட்டமைப்பில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எங்களது யாப்பில் பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்குவது விஷயத்தை உருவாக்குவது. இரண்டாவது, நாங்கள் இலக்கொன்றை வைக்கிறோம், ஆண்களுக்கு சமாந்தரமாக பெண்களுக்கும் உரிய வாய்ப்பு. தலைவர் ஆணாக இருந்தால் பிரதி தலைவர் கட்டாயம் பெண்ணாக இருக்க வேண்டும். எங்கள் அமைப்பு அப்படித்தான் சொல்லுகிறது. அதே போல செயலாளர் பதவி, உதவி செயலாளர் பதவி ஏதாவது ஒன்றில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் தலைவர் என சொன்னாலும் கூட நான் செயலாளராகத்தான் இருக்கிறேன். ஒரு தோட்ட தொழிலாளியான ஒரு பெண்ணை தான் இந்த கட்சிக்கு தலைவராகவே நியமித்திருக்கிறோம். அந்த அளவு இந்த கருத்தை வலியுறுத்துவோம். சொல்வது மாத்திரம் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கட்சியின் தலைவியாக ஒரு தோட்ட தொழிலாளி பெண் தான் இருக்கிறார். அப்ப அப்படியான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறோம். ஏன் அவர்களுக்கு முடியாது? எடுப்பிலேயே நாங்கள் அந்த பாய்ச்சலை காட்டுகிறோம். எனவே அதே போல இளைஞர்களாக இருக்கக்கூடிய யுவதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பது என்பது போன்ற விஷயங்களை செய்வது. மூன்றாவது விஷயமாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இந்த மலையக அரசியல் என்பது ஒரு மாவட்டத்திற்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தன்மை கடந்த காலம் முழுக்க இருந்து வந்திருக்கு. இன்னும் அப்படித்தான் இருக்கு. அதனால தான் நாங்கள் மூன்றாவது இலக்காக நாங்கள் வைக்கிறோம் மாவட்ட எல்லைகளை கடந்த மலையக அரசியல். அப்போ ஒரு நூர்லியா மாவட்டத்துக்கு நாங்கள் 4 வருடத்திலும் கூட முதலாவது ஆண்டு நிறைவை செயற்பாடு ஆண்டு நிறைவை நாங்கள் நூரலியாவை தளமாக கொண்டு தொடங்கி செயற்பட்டாலும் கூட இரண்டாவது நிகழ்வை நான் கொழும்புல தான் செய்தேன். கொழும்புல செய்து மலையக அரசியலத்தில் 2வது ஆண்டு நிகழ்விலே எங்களுக்கோட இணைந்து செயற்படக்கூடிய அல்லது எங்களது அடையாளத்தை கொடுத்த குமார ஜெயவர்தன போன்ற பெண் ஆளுமைகளை அல்லது கல்வியாளர்களை அழைத்து கௌரவித்திருந்தோம். அதாவது ஒரு தேசிய ரீதியான முக்கியத்துவத்தை வெளி மாவட்ட பொதுவாக சில கட்சிகளை எடுத்துக்கொண்டா மலையகம் தான் அப்படியே இருக்குது. ஆனா இதே தோட்ட தொழிலாளர்கள் ரத்னபுரியிலும் இருக்கிறாங்க, இப்படி எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க. இவங்களுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கும். அதனால அந்த மாவட்டத்தோறும் கொண்டு செல்வது. அப்ப நாங்கள் கொஞ்சம் சிறுக ஒரு மாவட்டத்தில் 3வது ஆண்டு நிறைவை கண்டியில் செய்தோம். இப்போது 4வது கூட நாங்கள் பதிலில் திட்டமிட்டிருந்தோம். டிசம்பர் 4ஆம் தேதி துரதிருஷ்டவசமாக இந்த டித்வா புயல் காரணமாக செய்ய முடியாமல் இருக்கு. நாங்கள் அடுத்தடுத்த வருஷங்களில் அதை செய்து கொண்டு வர இந்த தளத்தை எல்லா மாவட்டங்களும் கொண்டு சென்று செயற்படுவது. மற்றவர்கள் தொழிற்சங்க உறுப்புரிமை வைத்திருக்கிறார்கள் ஏனைய அமைப்புகள். இந்த அரசியல் செயற்பாடு இருக்கிறது என்றால் நுவர்லியா கண்டி பதிலை இது இந்த வட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பொது அரசியல் நிலையை கொண்டு செல்வதில்லை, அல்லது தேர்தல் காலத்தில் மட்டும் செல்வது இல்லை. நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள். அது தேர்தலை செய்வது என்பது வேறு, அரசியல் செய்வது என்பது வேறாக பார்க்கிறோம். 4வது விஷயமாக பார்ப்பது, இதுதான் மிக முக்கியமான விஷயம், அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயல்படுவது. இந்த அடுத்த தலைமுறையினரை உள்வாங்குவது. இப்ப நான் இருந்த அமைப்பில் எனக்கு முன்னைய தலைமுறையினர் தான் இருந்தார்கள். அது திகாம்பரமாக இருக்கட்டும், மனோகணேசனாக இருக்கட்டும், ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுத்துக்கின்றால் அவர்களது அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் எங்களை அந்த இடத்தின் தொடர்ச்சி அங்கே இல்லை. அது நானாக இருக்கட்டும், வேலுகுமாராக இருக்கட்டும் இல்லை என்கிற போது என்ன செய்யணும், நாங்களும் அதே தவிர செய்யக்கூடாது. எனவே எங்களது அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டமைப்புக்குள் வருகின்றவர்கள் பெரும்பாலும் என்னை விட அடுத்த தலைமுறைக்காரர்களாக தான் இருக்கிறார்கள். அது நான் கொஞ்சம் கவனமாகவே செய்கிறேன் இந்த வேலையை. அதாவது இளையவர்கள் வாருங்கள், நீங்கள் செயற்படுங்கள் என்கின்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டு செய்கிறோம். அதுக்காக மூத்தவர்கள் வரக்கூடாது என்பதல்ல, எண்ணிக்கையில் நாங்கள் பெருமளவான இளைஞர்களை உள்வாங்கிக் கொண்டு அதை செய்வது அவர்களுக்கு கடத்துது. என்ன அரசியல் என்பது தொடர்பான விடயங்களை கடத்துதல். இப்போது கூட எங்களிடம் அந்த ஆய்வு தேவை கருதி வருபவர்கள் எல்லாமே இந்த அரசியலை பற்றி எங்கேயாவது பொலிட்டிக்கல் சார்ந்த உயர்கல்வியை கற்பவர்கள்லாம்
என்னோடு வந்து உரையாடுங்கள் அல்லது என்னோடு உரையாட சொல்லி அவர்களது பேராசிரியர் இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர் அனுப்பி வைப்பாங்க. இவர்கிட்ட போங்க, இவர்கிட்ட போயிட்டா தெரிஞ்சுக்கோ என்று வந்து உரையாடுகின்ற போது அவர்கள் புரிந்து கொள்வார் எப்படி இந்த காலத்துக்கு காலம் அரசியல் கடத்தப்பட்டு வந்திருக்கு. சமூகம் சார்ந்த கடத்தல் ஒரு முக்கியம். இளைஞர்களுக்கான ஒரு பாலத்தை வந்து பேச்சளவில் இல்ல செயலளவிலையும் கொடுக்கணும். எங்களை யாப்பில் நாங்கள் அதில் சொல்லுகிறோம், உயர்மட்ட குழு 17 பேரை கொண்டதா இருந்தால் அதில் இத்தனை இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும், இத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப யாப்பை தாண்டி எங்களுக்கு போக முடியாது. சும்மா ஒரு யாப் எழுதிட்டு நாங்கள் பெண்களுக்கு கொடுக்குறோம் வெறுமனே பேச முடியாது. இந்த யாப்பின் அடிப்படையில் அந்த பதிவு இப்ப நான் பதிவு செய்திருக்கிற அமைப்பில் இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் பதிவு செய்திருக்கோம். எனவே இளைஞர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், இந்த உரையாடல் உள்ள அறிவிக்கிறோம், உங்களுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. எங்கள் காலம் நிறைவேறுகிற போது நீங்கள் தாராளமாக அதனை முன்கொண்டு செல்லக்கூடிய தன்மையை வந்து இங்கே செயற்படுகிறது. இத்தகைய இதான் சொன்னேன், இப்படியாக அந்த கட்சிகள் உருவாகிற போது ஏன் அந்த கட்சியை நாங்கள் வேணாம்னு சொல்லுவோம். இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறாங்க, மாற்றத்தை நோக்கி வாக்களிச்சிருக்கிறாங்க, 159 ஆசனங்களை வழங்கி இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை பார்க்குற நேரம் கணிசமான அளவு சரிஞ்சிருக்கு. இப்போ அதில் கிழக்கு மாகாணத்தை மட்டும் நாங்கள் விட்டலாம் என்கிற அங்கே அரசாங்கத்திற்கான ஆதரவு குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. கடந்த தேர்தல் மட்டக்களப்பு மாவட்டம். அப்போது அப்படி எடுக்கிற நேரம் இந்த ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆட்சியாக இருக்கிற நேரம் உங்களுடைய அரங்கத்திற்கு எப்படி அது சாத்தியப்பாடாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன சவால் இருக்கு? நான் சொல்றேன், இப்ப நான் சொன்ன 4 விஷயத்திலையும் பாருங்க, இதுவரைக்கும் சொன்ன 4 விஷயம் இல்ல, அதான் எனக்கு அது புரிஞ்சது. இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தானே அதை ஏற்றுக்கொள்வாங்க சொன்னால் நான் சுருக்கமாக சொல்லிவிடுவோம். 2024ஆம் ஆண்டு தேர்தலிலே 159 ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி அதற்கு முன்னைய தேர்தல் 5 வருடத்துக்கு முன்னே நடந்த தேர்தலில் 2023 3 ஆசனங்கள். எனவே அந்த 4-5 வருடக்குள் எவ்வளவோ பெரிய மாற்றம் நடக்கிறது. நான் சொல்லுவது அடிக்கடி என்னவென்றால் 5 ஆண்டுகள் என்பது அரசியலில் ஒரு யுகம். வேறு ஒரு யுகம் என்பதற்கு வேறு அர்த்தம் கொடுக்கலாம். 5 ஆண்டுகளில் அரசியலில் பல மாற்றங்கள் நடக்கும். மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படுகின்ற அளவுக்கு. இதற்கு முன்னதாக கோட்டபாய அரசாங்கத்தின் எண்ணிக்கை எத்தனை? 159 இல்லாவிட்டாலும் 143 அளவானவர்கள் இருந்தார்கள். அது 5 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது? 5 ஆண்டு முடிவதற்கு முன்னே நடந்தது, சிறந்து விட்டது. எனவே நாங்கள் எதையுமே நிரந்தரமான முடிவாக இங்கே எடுக்கல. அது தேசிய மட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இல்லையா? இப்போ தேசிய மக்கள் சக்தின்றது தேசிய, கோட்டாபேல போட்டுன்றது ஒரு தேசிய ரீதியாக பார்க்கப்பட்டது. இப்போ உங்களுடைய கட்சி எப்படி பார்க்கப்படும்? இப்போ அது எல்லா பக்கமும் கிளைகள், எல்லா பக்கமும் அதற்கான ஆதரவுகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதனுடைய செயற்குழுக்கள் என எல்லா பக்கமும் எல்லா மாவட்டங்களிலும் செயற்பாடாக இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு அரசியல் கட்சி இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் அது எவ்வளவு தூரம் அந்த வீரியம் இருக்கும் சொல்லி நினைக்கிறேன். திரும்ப மக்கள் விடுதலை முன்னணிக்கு வருவோம். இப்போ தொடங்கினார்கள் மக்கள் விடுதலை முன்னணி. நீங்க சொல்லுகிற இந்த அமைப்பில் எப்போ தொடங்க? இப்போ அவர் சொல்றாரு 60 ஆண்டுகள் அவர்கள் தொடங்கி 60. எனவே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இந்த 180 ஆசனத்தை பெறுவதற்கு 60 ஆண்டுகள் போயிருக்கிறது. எனவே ஏன் 5 ஆண்டுகளுக்குள் 4 ஆண்டுகளுக்குள் உருவாகி வந்திருக்கிற இந்த அமைப்பிடம் நீங்கள் ஏன் 150 பேரை கொண்ட ஒரு ஆட்சியை பற்றி எதிர்பார்த்து கொள்ள வேண்டும்? இல்ல 150 நான் சொல்லுகிறேன். அதனால இது நடக்கலாம். முதல்ல செயற்படுவதானே முக்கியம். முதல்ல நாங்க விதைக்க வேணும், அறுவடை செய்வது. நாங்கள் விதைக்காம அறுவடை எதிர்பார்த்தோம்னா எங்களுக்கு அது என்னன்னு சொல்ல முடியாது. முதலில் இதை விதைக்க வேண்டும். அடுத்தது இந்த மலையகங்கிற சொல்லை நாங்கள் ஏன் கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், பாருங்கள், எப்போ மலையகம் என்கிற பேரோட அரசியல் கட்சிகள் இலங்கையில உருவாகுது, எப்போ உருவாகுது, அது முக்கியம் தானே. பாருங்க, மலையகத்துல அரசியல் கட்சி இருக்கு, அல்லது இப்போது இருக்க கட்சியில் எத்தனை கட்சி இருக்குது? மலையக மக்கள் முன்னணி இருக்குது, அதற்கடுத்து மலையக அரசியல் அரங்கம் தான் இருக்கு. மற்ற எல்லாமே தொழிலாளர் அடிப்படையில் தான் வருது. இதுதான் மக்கள் என்கிற நிலைமையில வருகிறது. ஏன்னா அப்ப என்னன்னா, முன்பெல்லாம் இந்த அரசியலின் அடிப்படையாக தொழிலாளர்கள் தான் இருந்தார்கள், தொழிற்சங்கங்கள் தான் இருந்தன. எனவே இது ஒரு காட்சி மாற்றம். அதாவது நபர்களை இல்ல நபர்கள் என்கிறதை விட முந்தி அது பிள்ளை என்று நான் சொல்லவில்லை. அது அந்த காலத்தின் அந்த அரசியல் காலத்தில் அவ்வாறானதுதான். தொழிலாளர்களை மையப்படுத்தி இருந்தால்தான், அதன் அடிப்படையில் செயற்பட்டால்தான், அந்த தொழிற்சங்க அடிப்படையில் தான். ஏனென்றால் அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்கு அரசியல் கட்சி தொடங்க முடியாது. எனவே தொழிலாளரை மையப்படுத்திய அரசியலை தான் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வருகிற போது இந்த தொழிற்சங்கங்கள் தான் அரசியல் கட்சி வடிவம் எடுக்கிறது. உங்களுக்கு தெரியாத தகவல் வேண்டும் என்றால் ஒன்று நான் சொல்லுகிறேன். ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் என்கின்ற தொழிற்சங்கம் தான் அரசியல் கட்சி ஆகுது. அதற்கு தான் ஏனி சின்னம். அதுதான் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் ஆக இருந்துதான் இந்த ஜனநாயக மக்கள் முன்னணியாக மனோ கணேசன் அவர்கள் தலைமையிலே இருக்கிறது. அது அசீஸ் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து பிரிந்து வந்து உருவாக்குற முதலாவது அமைப்பு, அப்பையும் தொழிலாளர். அதுக்கடுத்து இன்னொரு பிளவு வந்து 1965ஆம் ஆண்டு உருவாகிறது. வெள்ளையன் அவர்கள் பிரிந்து வந்து தொடங்குகிறார். அவர் இலங்கை இந்திய காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் இருந்து தொடங்குகிறார். தொழிலாளர் தேசிய சங்கம். தொழிலாளர் தேசிய சங்கம் ஒரு கோடு போட்டு அரசியல் பிரிவு, அதுதான் அரசியல் கட்சி ஆகிறது.
அது மயில் சின்னத்தை எடுக்கிறது, அதுவும் தொழிலாளர் தான். அதற்கடுத்து இன்னொரு அமைப்பு உருவாகிறது மலையக மக்கள் முன்னணி, அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். ஆனால் அது உருவாகிற காலம் 80களின் பிற்கூறுகள் அல்லது 90கள் என்று சொல்லலாம். 90களில் அவர் தொடங்குகிற போது இந்த பாருங்க, இந்த தொழிலாளர் என்கின்ற சொல்லை விட்டு அவர்கள் ஒட்டுமொத்த மக்களை அடையாளம் காணுகிறார். அதுவரைக்கும் இருந்த அல்லது இந்திய வம்சாவளி அந்த இடத்தை கண்டு இந்த மலையக என்கின்ற அடையாளத்தோடு வருகிறது. அந்த காலகட்டத்தின் நீங்க மலைய மக்களின் உருவாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு புரட்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா அதுவரைக்கும் இருந்த அந்த ட்ரெண்ட் என சொல்லப்படுகின்ற அந்த போக்கில் இருந்து மாறி இது இன்னொரு போக்குக்கு வருகிறது. அதே போன்ற ஒரு தேவைப்பாடு தான் இந்த சமகாலத்தில் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். சமகாலத்தில் இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாற் போல புதிய கொள்கைகள், இப்போ இதுவரைக்கும் நாங்கள் பேச இலக்குகள் தான், கொள்கை எங்களது நீண்ட கொள்கை அம்சங்கள் இருக்கின்றன. இந்த இலக்குகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த சமகாலத்தில் இப்படியான ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இந்த அரசியலை நகர்த்த வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. இன்று பொது நிலையிலே தேசிய மக்கள் சக்தி தான், ஜனாதிபதி அனுரகுமார் தான் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க போகிறார் என்பது ஒரு கவர்ச்சி. அந்த கவர்ச்சிக்குள் தேர்தலுக்கு முன்னான தேசிய மக்கள் சக்தியின் பிரகடனங்கள், அதாவது மலையக மக்களை நோக்கிய எடுத்துச் சொல்லல், அவங்க எவ்வளவு புரிந்து கொள்ளல் ஆவணமாதலும் தேர்தலுக்கு பின்னால் உள்ள ஆவணமாதலையும் வித்தியாசத்தை பார்த்தாலே இன்றைய தலைமுறை சிந்திக்க தொடங்கிவிடுவார். தேர்தலுக்கு முன்பதாக, நான் உதாரணமாக அதை சொல்லுகிறேன், அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை, நான் நடைமுறை யதார்த்தத்தை, தேர்தலுக்கு முன்பதாக, அதாவது 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பதாக இப்போதைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் ஆவணங்களில் மலைய மக்கள் குறித்து குறித்துரைக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது நான் நீண்டதாக இல்லாமல் நடத்துக்கொள்வோம். 2023ஆம் ஆண்டு ஹட்டன் பிரகடனம் என்று தனியான ஒரு பிரகடனத்தை இந்த மக்கள் சார்ந்து கொண்டு வருகிறார். முஸ்லிம் மக்கள் சார்ந்து அப்படி ஒன்று கொண்டு வரல, வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்ந்து ஒன்று கொண்டு வரல, ஏன் சிங்கள மக்கள் சார்ந்து கூட அப்படி ஒரு பிரகடனத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த மக்கள் சார்ந்த ஒரு பிரகடனத்தை முன்வைக்கிறார். எனவே மக்கள் இந்த அரசாங்கத்தை நோக்கி ஒரு திரும்புவது, அந்த கட்சியை நோக்கி திரும்புவதற்கான தேவைப்பாடு அல்லது இளைஞர்கள் திரும்புவது தேவைப்பாடு இருக்கிறது. மிகவும் குறிப்பாக சொல்கிறேன், நானே வரவேற்று எழுதினேன். 2023ஆம் ஆண்டு பத்திரிகைகளுக்கெல்லாம் முதல் அறிக்கை விட்டேன். அவங்க அட்டன்ல கூட்ட முடிய முன்னுக்கு முடிஞ்சு பார்த்துட்டு இருந்து கேட்டு நல்ல விஷயம் செய்கிறார்கள். உடனடியாக அவர்களது அந்த இதை கேட்டு எடுத்து அதை வாசித்து இருக்கக்கூடிய விமர்சன பக்கத்தை சொல்லிவிட்டு, இவர்கள் காணி சார்ந்து இறுக்கமான கொள்கைகள் இல்லை, ஏனைய விடயங்களில் நன்கு முன்வைப்பு வைத்திருக்கிறார்கள். இந்திய விஸ்தரிப்புவாதத்தை கொள்கை கொண்டிருந்த ஒரு கட்சியும் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி இப்படி ஒரு ஆவணத்தை வெளியிடுவது, இந்த சமூகத்தை பார்ப்பது சிறந்த விடயம் என வரவேற்று எழுதியிருக்கிறேன். அது முதலாவது ஆவணம். இரண்டாவது ஆவணமாக நான் கொண்டே வந்தேன் இது அவர்களது தேர்தல் அறிக்கை. இது ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது, சிங்களத்திலும் இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹட்டன் பிரகடனத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பது ஒரு முழுமையாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வரி அப்படியே சொல்லுகிறார்கள். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. 2023 10ஆம் மாதம் 15ஆம் தேதி ஹட்டன் பிரகடனத்தில், ஹட்டன் டிக்ளரேஷன் மேட் ஆன் 2023-15. அப்ப அந்த ஹட்டன் பிரகடனத்தை போய் தனியாக எடுத்து வைத்துக் கொண்டு அதனை தேர்தலுக்கு முழுக்க பயன்படுத்தி தேர்தலிலே செய்வதாக சொன்னோன்னு மக்கள் அதை நோக்கி போவது ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. அதுக்கான அமைப்பை செய்கிறார்கள். அதுவும் சரி. மூன்றாவது வந்து விட்டது. இப்போது தேர்தல் முடிந்த பிறகு உள்ள ஆவணத்தை பார்ப்போம். இப்பொழுது எதற்காக இந்த மலையக அரசியல் சார்ந்த ஒரு தேவைப்பாடு இருக்கிறது? தேர்தல் முடிந்த பிறகு செப்டம்பர் 2024 செப்டம்பர் ஜனாதிபதியாக அனுரகுமார் தெரிவாகிறார். நவம்பரில் அவர்கள் கைக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறது. டிசம்பரில் அமைச்சரவைக்கு பத்திரம் தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் ஒரு முன்மொழிவு மலையக அதிகார சபையை கலைப்பது. எனவே இப்ப தேர்தலுக்கு பின்னான டாக்குமெண்ட்ல என்ன நடக்குது? அவர்களதே ஆவணம் தானே, அவர்கள் அரசாங்கத்தின் ஆவணம். முதலாவதே இந்த மக்கள் பெற்றிருந்த ஒரு அதிகாரத்தை இல்லாமலாக்குதான முன்மொழிவு வருகிறது. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். வரும்போது எப்படி வருகிறார்கள், வந்த பின்னர் எங்கே நடத்துகிறார்கள், இந்த ஆவணத்தை அப்படி வைப்போம். அதுக்கப்பால் அதை பற்றி விரிவாக பேச வேணாம். இந்த நிகழ்ச்சி பொறுத்தாது அது தேவை வேண்டும். திரும்ப வந்த கதையெல்லாம் இருக்கிறேன், நாங்கள் போய் சந்தித்தோம், கதைத்தெல்லாம் இருக்கு. அதற்கடுத்த ஆவணங்கள் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இந்த தித்வா புயலோடு வருகின்ற சுற்று நிருபங்கள், சுற்று நிருபங்கள் 1, 2, 3 எல்லா சுற்று நிருபங்களையும் எடுங்கள். இதற்கு தேர்தலுக்கு முன்பதாக மலைய மக்களை குறித்து காட்டி இவர்களுக்கு இதை செய்வோம் என ஆவணங்களில் தேர்தல் அறிக்கையெல்லாம் சொன்னவர்கள் இப்போது வருகின்ற செயற்பாட்டாளர்கள் எந்த குறித்துரைப்பும் இல்லை. இந்த மக்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அதை நேரடியாக உதாரணம் சொல்லும். கடந்த வாரம் வெளிவந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்பதற்கான சுற்று நிருபத்தில் இலங்கையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட 3 துறைகள் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூக பொருளாதாரத்துறை மத்திய வங்கி அறிக்கையில் இருக்கிறது. தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்கள அறிக்கையில் இருக்கிறது. என்னவென்றால் கிராமம், நகரம், தோட்டம், இது 3 நாங்க சொல்லல. இப்படித்தான் இலங்கையில கடந்த காலம் முழுக்க கணக்கெடுப்புகள் எல்லாம் செய்யப்பட்டது, புள்ளி விவரங்கள் எல்லாம் இருக்கிறது.
இப்போ பாருங்கள், இந்த சுற்று நிருபத்தில் கிராமத்தில் வீடுகளை அமைப்பதற்கு தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதை குறித்திருக்கிறார்கள். இந்த நிறுவனம் செய்ய வேண்டும். நகரங்களில் வீடமைப்பு பாதிப்பட்டிருக்கிறதா நகர அபிவிருத்தி அதிகார சபை. தோட்டங்களில் வீடமைப்பதற்கு புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை இருக்கிறது. ஆனால் அதனை இந்த சுற்று நிருபத்தில் சேர்த்துக் கொள்ளும். அதனால் தான் நாங்கள் மலையக அரசியல் அரங்கம் போன்ற அமைப்புகள் தேவைப்படுகின்றன. இப்போ மக்கள் இப்படி ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இப்படி அவங்க பிரகடனமே வெளியிட்டு வாக்களிச்சிருந்த நேரத்தில் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்வாங்கன்றத என்னுடைய எங்களை ஏற்றுக்கொள்வ இங்கே அது அந்த விஷயத்தை விடுவோம். இப்போ என்ன நடக்கிறது என்றால், இப்போ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதுதான் கேட்கணும். இப்ப இதுவரைக்கும் முதலெல்லாம் சொல்லிட்டு வந்ததெல்லாம் நாங்க இருந்தோமே, முதலெல்லாம் எங்க பேர் இருந்தது, இதுல எல்லாம் எங்கட பேர் இருந்தது, எங்களுக்கு இதை செய்வோம் என்று இருந்தது. இப்போ வருகிற சுற்று நிருபங்கள் ஏன் இல்லை என சிந்திக்க தொடங்கும் போது சிந்திக்க வைப்பது எங்கள் வேலை. அதுதான் இப்போ சரி. இப்போ வாருங்க, இப்போ நடக்குது, அது விமர்சனமா செய்தல். இப்போ கூட நான் சொன்னேன், நாளைக்கு சுற்று நிருபத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இதை கேள்விப்பட்டோ கேட்டு இந்த அதிகார சபை இதற்குள் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்துக்கொண்டால் நான் வரவேற்பேன், தாராளமாக வரவேற்பேன். இந்த இடைவெளி வருகிற போது அதனை சுட்டி காட்டுவதற்கான தேவை நாங்கள் சமூகத்தின் பக்கம் இருந்து செய்ய வேண்டி இருக்கிறது, தேவைப்பாடு இருக்கிறது. அதை நாங்கள் வெறுமனே இது போல நிகழ்ச்சியில் மாத்திரம் செய்வதில்லை, வெறுமனே பத்திரிகை மாத்திரம் அறிக்கை விடுவதில்லை. நீங்கள் கடந்த கால செய்திகள் பாருங்கள், நாங்கள் அந்த விடயத்தை மக்களிடத்தில் கொண்டு சென்று மக்களிடத்தில் கையெழுத்தை கோருகிறோம். மக்களின் சார்பாகத்தான், நாங்கள் மக்களின் பிரதிநிதிதான், மக்களிட கையெழுத்து கோருறோம். அதிகார சபை இல்லாமலாக்குவதற்காக இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது. இதனை இல்லாமலாக்க கூடாது, ஏனென்ற அறிவார்ந்த ரீதியான ஒரு அறிக்கையை தயார் செய்து அது மக்களிடத்தில் எங்களால் முடியுமான அளவு கையொப்பத்தை பெற்று நாங்கள் அரசாங்கத்தின் முக்கியமான பிரதிநிதியை சந்தித்து நேரடியாக சென்று அவரோடு பேசுகிறோம். நான் பாராளுமன்றத்தில் இல்லை, இருந்தால் நான் பாராளுமன்றத்தில் பேசுவேன் இல்லை. ஆனால் நாங்கள் அமைச்சர் விஜய் தேரத் அவரிடம் போய் சந்தித்து பேசி கலந்துரையாடி அந்த செய்திகளுக்கு கொடுத்தோம். அவருடைய நேரடியாக அந்த விஷயத்தை போய் கதைத்தோம். தித்வா புயல் அனர்த்தம் நடந்த உடனடியாக என்னுடைய கடிதம் என்னவாக இருந்தது ஜனாதிபதிக்கு, இந்த சந்தர்ப்பத்திலாவது அதிகார சபையை பயன்படுத்துங்கள், இந்த அனர்த்த பொழுதிலாவது பயன்படுத்துங்கள். ஏன் என்ற கோரிக்கை வைக்கிறோம் என்றால், எல்லோருக்கும் இந்த நாட்டில் எப்படி செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றால், கிராம நிர்வாக கிராம நிலதாரி என சொல்லப்படுகின்ற அந்த சேவகர் ஊடாக பிரதேச செயலகத்தின் ஊடாக அப்படித்தான் எல்லாருக்கும் அது அவ்வாறு செய்வது தவறே இல்லை, அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் மலையகத்திலே அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அங்கே கிராம சேவை பிரிவுகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பது நீண்ட நெடுங்கால பிரச்சனை. எனவே நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த அவசர வேலை திட்டத்தினூடாக ஏனைய பகுதிகளில் கிராம சேவகர் ஊடாக செய்வதற்கும் மலையக தோட்ட பகுதியிலே மலையக பகுதியிலே கிராம சேவகர் பிரிவுகளை செய்வதற்கும் பாரிய வித்தியாசம். கடைசி அதனால தான் இப்போ பிரச்சனை இல்லை, மக்கள் போராட தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அவங்களுக்கு சென்று சேரவில்லை, 25,000 கிடைக்கல, 50,000 கிடைக்கல, 5 லட்சமும் கிடைக்கல, 50 லட்சம் கிடைக்கல, 1 கோடியும் கிடைக்கல என்கின்ற பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னென்றால், இவர்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கவில்லை, எல்லோருக்கும் போல இவர்களுக்கும் செய்வோம் என்று நினைக்கிறார்கள். அது அங்கே சாத்தியப்படாது என்பதுதான் பிரச்சனை. எனவே தான் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கடந்த காலங்களிலே. அந்த சிறப்பு ஏற்பாடுகளை பயன்படுத்துங்கள் என்பதுதான் எங்களது கோரிக்கையா இருக்கிறது. உடனடியாக கடிதம் எழுதினேன், எழுதி சொன்னேன். என்ன காரணம், என்ன விஷயத்தை சொன்னேன்னு தெரியுமா? சும்மா கடிதம் எழுதவில்லை, ஆனால் பதில் வரவில்லை என்பது அங்கே பிரச்சனை. பதில் எங்களுக்கு அனுப்பாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அதை செயற்படுத்துவதற்கு அவர்கள் கவனித்து அந்த சுற்று நிருபத்தில் சேர்த்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். என்னென்ன விடயத்தை நான் சுட்டி காட்டினேன் என்பதை நான் சொல்கிறேன். என்னுடைய கையெழுத்தில் போனதால எங்கள் அமைப்பு சார்பாக எழுதுகிறேன். நான் சொன்னால் இப்போது எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை NBRO என சொல்லக்கூடிய தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. டிசாஸ்டர் கவுன்சில் அல்லது டிசாஸ்டர் சென்டர் என்கின்ற வகையில் DMC என்கின்ற வகையில் இடர் முகாமைத்துவ வேலை செய்ய வேண்டிய தேவைப்படுகிறது. இந்த மக்களின் பிரச்சனை காணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அது பரவலாக இந்த காலத்தில் பேசப்படுது. காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மூன்றும் இதை விட இன்னும் இருக்கிறது. இப்போதைக்கு தேவைப்பட்ட இந்த 3 விடயங்களையும் அதிகாரபூர்வமாக செய்யக்கூடிய தொடர்பு கூடிய இந்த அதிகார சபைக்கு இருக்கிறது. அதிகார சபை சட்டத்திலே இருக்கிறது. நான் சட்டத்தை அடையாளம் காட்டி அந்த சட்டத்தில் உள்ள க்ளோசஸ் அந்த வகுதிகளை அடையாளம் இந்தந்த அடிப்படையில் மலையக பகுதிகளில் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தோடோ அல்லது இடர் முகாமைத்துவ நிறுவனத்தோடோ அல்லது காணி சார்ந்த அமைச்சோடு இணைந்து வேலை செய்வதற்கான அதிகாரம் சட்டப்படி இருப்பதன் காரணமாக இந்த சட்டங்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம், இதனை செய்யுங்கள் என்று கேட்கிற போது நான் பதில் எதிர்பார்த்து செய்யவில்லை. இதனை செய்வதற்கான வேண்டுகோளை அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களான்ற ஏற்றுக்கொண்டு இருந்தால் எங்களுக்கு கடிதம் அனுப்ப தேவையில்லை. இந்த சுற்று நிருபங்களில் அது வெளிப்பட்டிருக்க வேண்டும். உடனடியாக அதை நான் தனிய ஜனாதிபதிக்கு மாத்திரமல்லாமல் பிரதான அமைச்சர்களுக்கு அதோட தொடர்புடைய அமைச்சர்களுக்கு இடர் முகாமைத்துவ தொடர்பான அமைச்சராக ஜனாதிபதி, அதே போல வேற உள்ளூராட்சி நிர்வாகம் அந்த அமைச்சர் சிரேஷ்ட அமைச்சர்கள் அவங்க எல்லாத்துக்கும் காப்பி பண்ணி அனுப்பிட்டு
மேலதிகமாக இந்த சிவில் நிறுவனங்கள் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய தாக்கம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கும் அனுப்புகிற போது ஒரு சிவில் மெம்பர் ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேட்டார், இதனை நீங்கள் இந்த ஜனாதிபதி கூட பிஸியாக இருப்பார், அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அவர் இருப்பார், இதனோட தொடர்புடைய இந்த அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பினால் என்ன என்று கேட்டார். நான் என்ன தாராளமாக அனுப்பலாம், எப்போ அனுப்புங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் அனுப்புகிறேன். அவர் ஆச்சரியப்பட்டார், இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் இன்னொரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவீங்களா? நான் நோ ப்ராப்ளம், நான் செய்கிறேன். அடுத்த 1 மணி நேரத்தில் அமர்ந்து அவர்களுக்கு போய்விட்டது. அவர் இப்படி ஒரு ஆலோசனை சொன்னார். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு இந்த அமைச்சின் செயலாளருக்கு அனுப்புகிற போது இன்னும் விரிவாக எழுதினேன். இந்த அதிகார சபைக்கு தேவையான பௌதீக வளங்களாக கட்டடங்கள் தேவை என்றால் மலையக பிராந்தியம் என இந்த சட்டத்தில் சொல்லுகின்ற பகுதிகளில் 44 நிலையங்கள் இருக்கின்றன, எதுக்கும் பயன்படுத்தாமல். இது பிரஜாசக்தி என்கின்ற இவர்களது பிரஜாசக்தி அல்ல, இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி சொல்கிற பிரஜாசக்தி அல்ல, அது வேற. இது பிரஜாசக்தி நிலையங்கள் என இந்த பகுதி இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குவதற்கு கல்வி பயிற்சி வழங்குவதற்கு உருவாக்கப்பட்ட 44 நிலையங்கள் இருக்கின்றன. அவை எந்த மாவட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றன, அவற்றை பயன்படுத்தி உடனடியாக அந்த ரிலீஃப் சென்டர்ஸை பயன்படுத்துவதற்கு, அங்கே இணைப்பாளர்களை பயன்படுத்துவதற்கு அந்த சென்டரை பயன்படுத்தலாம் என்பதையும், அதில் ஆளணி தேவை, வேலைக்கு ஆட்கள் தேவை என்றால் இந்த அமைச்சுக்கு கீழ் 215 உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களாக வேறு வேறு நிறுவனங்களில் திணைக்களங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கப்பட்டது இந்த மக்களுக்கு பணியாற்றுவது தான். பேர் PCCF, பிளான்டேஷன் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், பெருந்தோட்ட சமூக தொடர்பாடல் வசதி அளிப்பாளர்கள் என்கின்ற பெயரில் உருவாக்கப்பட்ட 215 பேர் இவர்களது அமைச்சுக்கு கீழே வேலை செய்கிறார்கள். அமைச்சர் பிரதி அமைச்சராக இருக்கிற, சம்பந்த வைத்தியத்தின் அமைச்சராக இருக்கிற அந்த அமைச்சுக்களே இருக்கிறார். இவை இந்த நேரத்தில் பயன்படாட்டி எப்போ பயன்பட போகுது? அது யுத்தத்தில் பாவிக்காத வாள் எதற்கு பலாக்கா வெட்டுறதுக்கான ஒரு பழமொழி சிங்களத்தில் அழகா சொல்லுவாங்க. எனவே அவருக்கு எழுதும் போது இன்னும் டெக்னிக்கலாகவும் டீட்டெயிலாகவும் எழுதிட்டு நான் சொன்னேன், இதில் சிறப்பு என்னவென்றால், இது இன்னும் சாத்தியமாகக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி அவர்கள் தான், அதாவது பெருந்தோட்ட அமைச்சருக்கு தானே, இப்போ பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி அமைச்சர் இருக்குதானே, அந்த அமைச்சின் செயலாளர் தான் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு தனியார் கம்பெனிகளின் கூட்டாக இயங்கக்கூடிய ட்ரஸ்ட் நிறுவனத்தின் தலைவர். இப்போது இதை விட இன்னொன்று சிறப்பு நடந்தது. மலைய மக்களுக்கு இன்னும் நல்லா செய்திருக்கலாம் வேலைகளை. எப்படி என்றால், இந்த தித்வா புயல் அனர்த்தத்தை அடுத்து உடனடியாக அத்தியாவசிய சேவை ஆணையாளர் நியமிக்கப்படுகிறார். அவர் யார் தெரியுமா? அவரும் இதே செயலாளர் தான். எனவே இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் வேலை செய்வதற்குள்ள எல்லா வசதிகளும் இப்போதைக்கு இருக்கிற இந்த திகதியில் இருக்கிற, நேற்று முன்னாள் பாத்தீங்கன்னா பதில நூறுலாம் அவர் தான் கூட்ட வச்சு கொண்டு போறார். எந்த தகவமைப்பில் வைத்துக் கொண்டு போறான்னு சொன்னா அத்தியாவசிய சேவை ஆணையாளர் இருக்கிறார். எனவே இந்த அரசாங்கத்தின் கீழ் பெருந்தோட்ட பொருளாதார அதே போல சமூக அபிவிருத்திக்கான ஒரு அமைச்சொன்று இருக்கிறது. கடந்த காலங்களில் நாங்கள் எல்லாம் இருந்த காலங்களில் இருந்து போன்ற அந்த பணிகள் எல்லாம் இந்த அமைச்சுக்களுக்கு நான் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சின் செயலாளர் தான் அத்தியாவசிய சேவை ஆணையாளரும் இருக்கிறார், பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவராகவும் இருக்கிறார். எனவே 3 பொறுப்புகளின் கீழ் கடமையாற்றக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் இந்த சமகால அரசாங்கத்துக்கு, இந்த மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு இருக்கிறது. அது ஒரு பக்கம். மறுபக்கத்திலே அவர்களது வாக்குறுதிகள் இருக்கின்றன, பிரகடனங்கள் இருக்கின்றன. இப்போதும் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்றால், இவ்வளவும் இருந்தும் நீங்க சொல்ற இவ்வளவும் இருந்தும் இவர்களுக்கு செய்கிறார்கள் இல்லை என்றால், நாங்கள் அதன் வலியுறுத்துவதற்கான தேவைப்பாடு இருக்கிறது. அதற்கு ஒரு அமைப்பு தேவையா இருக்கிறது. இப்படியான சமூக அரசியல் தளமாகத்தான் நாங்கள் கடந்த காலங்களில் செயற்பட்டு வந்தோம். ஆனால் இதனை எங்கே பதிவு செய்து வருகிற போது அதான் நான் கேட்டேன், நீ ஏன் அது அரசியல் கட்சி முதல் கேட்ட கேள்விக்கு இப்போதும் சொல்ல வர்றேன். இதே ஒரு சமூக நிறுவனமாக இருக்கும்போது ஒரு NGO-வாக பார்ப்பார்கள், அல்லது தொண்டு நிறுவனமாக. அப்படி அல்ல, இது ஒரு நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த விடயங்கள் எல்லாம் அரசியல் தளத்தில் நின்று பேசப்பட வேண்டியவை, அரசியல் ரீதியாக தீர்வு காணப்பட வேண்டியவை என்கின்ற அடிப்படையில் நாங்கள் அரசியல் அமைப்பாகத்தான் செயற்படுவோம் என்றால், அப்படியான அமைப்பை பதிவு செய்வது, இப்போது புரிந்து கொள்ளுங்கள் ஏன் கட்சிகள் உருவாகின்றனால், அப்படியான அமைப்பை பதிவு செய்வதற்கு இலங்கையிலே பொது தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் தேர்தல்கள் சட்டம் இருக்கிறது, அதன் கீழ் தான் ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதனை தேர்தல் ஆணைக்குழுவின் கீழ் தான் பதிவு செய்யணும். அப்படி தேர்தல் ஆணைக்குழுவின் கீழ் பதிவு செய்தால் அது கட்சியாகத்தான் அங்கீகரிக்கப்படும். நாங்கள் அரங்கம் என்று பெயர் வைத்தால் கூட அது கட்சியாகத்தான் பதிவு செய்யப்படும். எனவே இலங்கையில் அரசியல் சார்ந்து ஒரு அமைப்பு செயற்பட வேண்டுமாக இருந்தால் அது தேர்தல் திணைக்களத்தில் தான் பதிவு செய்யப்படும். ஒரு மேலதிக தகவலுக்காக, ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு தகவலை சொல்கிறேன். இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பு
இப்போது தடை செய்யப்பட்ட நேற்று முந்தின நாள் கூட கூட தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே. கடந்த காலம் முழுக்க அது ஒரு விடுதலை இயக்கமாக, ஒரு போராட்ட இயக்கமாக, ஒரு பயங்கரவாத இயக்கமாக தானே காட்டப்பட்டது. அது இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் கட்சியாக பதிவு செஞ்ச அமைப்பு தெரியுமா உங்களுக்கு? கொள்ளுப்பட்டியில் முகவரியை கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பு இலங்கையிலே அரசியல் கட்சியாக பதிவு செய்திருந்த அமைப்பு. அவர் அரசியல் சார்ந்து அவங்களுக்கு அது போராட்ட வடிவம் எடுத்தது வேறு விஷயம். ஆனால் அதே பேரிலே நான் நினைக்கிறேன் யோகி தான் செயலாளராக இருந்திருக்க வேண்டும். எனது ஞாபகத்தின் அடிப்படையில் கொள்ளுப்பட்டியில் தான் காரியாலயம் வைத்து அது ஒரு காலகட்டத்தில் பதிவு செய்வதற்கு முன்பதாக இலங்கையில் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது. அதிலிருந்து விலகி வந்த கருணா அம்மான் அரசியல் சார்ந்து செயற்படுகிறார். நான் இப்போது ஆயுத போராட்டத்தை கைவிட்டு விட்டோம், நாங்கள் ஜனநாயக பாதைக்கு பயன்படுத்தி விட்டோம் என்கின்ற பிறகு அவரது கட்சி அரசியல் கட்சியாக தான் பதிவு செய்யப்படுகிறது. பிள்ளையான் அதிலிருந்து வெளியிலே வருகிறார், அரசியல் சார்ந்து செயற்படுறார், அரசியல் கட்சியாக தான் பதிவு செய்யும். எனவே அரசியல் சார்ந்த செயற்பாட்டை பதிவு செய்வதற்கான ஒரு இடமாக ஏற்பாடாக தேர்தல்கள் ஆணைக்குழு தான் இருக்கிறது என்கின்ற வகையிலே எங்களை போன்ற சமூகம் சார்ந்த அரசியல் தளத்தை பேச நினைக்கிறவர்களும் அரசியல் விடயங்களை பேசுபவர்களும் கட்சியாகத்தான் பதிவு செய்ய வேண்டும். அது தேர்தலுக்காக பயன்படுத்துவதா அரசியலுக்காக பயன்படுத்துவது என்பது அந்தந்த அமைப்புகளை பொறுத்தவரை. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது எங்களது அமைப்பின் கடைசி தெரிவு. அது ஏன்னா 5 வருடத்துக்கு ஒருக்கா தான் வரும். அப்ப நீங்க அந்த தேர்தல் இலக்கா வச்சு போக தேர்தல் வந்தா அதுக்காக தேர்தல் வந்தா போட்டியிட மாட்டேங்கிறது அப்படி இல்லை. தேர்தல் வந்தா போட்டிடுவோம், அது வேற விஷயம். ஆனால் அதுதான் முதன்மை இலக்கு. முதன்மை இலக்கு என்பது இந்த அரசியல் உரையாடலை செய்து கொண்டிருப்பது. அந்த 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 உரையாடல் என்று சொல்லி டிஸ்கோஸ் என்று சொல்வார்கள். சமகால பிரச்சனை இப்போது நாங்கள் இப்போ பேசின உதாரணம் எடுத்தோம். இது இந்த டித்வா புயல், அதுக்கு முன்னதான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு பின்னதான டாக்குமெண்ட், இது எங்க இதெல்லாம் செய்யாத விடுகிற பட்சத்தில் என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த அரசியல் செல்நெறியிலிருந்து, இந்த அபிவிருத்தி செல்நெறியிலிருந்து இந்த மக்கள் விலக்களிக்கப்படுகிறார். இப்போ மக்களுக்கு இதுக்கான நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கொடுக்குற விளக்கங்களை கேட்கறதுக்கும் இல்லை இந்த மாதிரியான அரசியல் விடயங்களை பேசுறதுக்குமான நேரம் இருக்குமா மக்களுக்கு? நாங்க கொடுத்தா அந்த நேரம் இல்லாட்டி அவங்க என்னதான் செய்வார்? அவங்களுக்கு கிடைக்கலன்னா ஏன் உங்களுக்கு கிடைக்கலன்னு எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன் கிடைக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு காலம் சொல்லி கொண்டா எங்கேயோ ஒரு கட்டத்தில் நடக்கும். அதான் கேட்கிறேனே, 48 குடியுரிமை பறிச்சதற்கு பிறகு எங்களுக்கு பிரஜா உரிமை இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது தேவை என்கின்ற ஒரு கோரிக்கை எங்கோ ஒரு இடத்தில் நகர்த்தப்பட்ட பிறகு எங்க தெரியுமா அந்த தீர்மானம் வருது? இங்கே தானே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே தானே கோர்ப்பா. இப்போ கூட Facebook இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு சத்தம். ஆனால் அப்போ எங்க சத்தம் கொடுப்பாங்க? அவங்களுக்குள்ள நீங்க நம்ம படிக்க கவிதை எழுதியிருக்காங்க, கட்டுரை எழுதியிருக்காங்க, இதை கதை எழுதியிருக்கிறாங்க. காளிமுத்துவின் பிரஜா உரிமை ஒரு கதையினூடாக அவர்கள் சொல்லுவார்கள். அப்படித்தான் அதை புரிந்து கொள்ளுவேன். ஆனால் எங்கே இது பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஆரம்பம் வருகிறது? பூட்டான் நாட்டில் திம்பு கோட்பாடுல இலங்கை அங்கதான் இந்த நாடற்ற மக்களுக்கு பிரச்சனை. எனவே இந்த குரலை எழுப்புவது, இந்த உரையாடலை செய்வது தான் முதல் முக்கியம். இந்த உரையாடலை செய்யாமல் இருந்தால் திம்பு கோட்பாட்டில் அது உள்வாங்கப்பட்டிருக்குமா? இல்லை. அப்ப இது யார் செய்வது என்பது இப்போதைக்கு வேண்டும் என்றால் சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் அதை பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதை முறையாக செய்ய வேண்டும். அதான் சொல்றேன். இப்போ இந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி எத்தனை பேர் ஜனாதிபதிக்கு கடிதத்தை எழுப்பினார்கள் அல்லது அனுப்பினார்கள்? எத்தனை பேர் அந்த ஆணையாளருக்கு அனுப்பினார்கள்? அதற்கு ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு அதை சார்ந்து செயற்படுவதற்கான தேவை. அதனைத்தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அது மக்களுக்கு எப்போது சென்று சேர்வது? நீங்கள் கேட்கிற மாதிரி பார்த்தா உடனே வாக்களிக்க சொன்னா இது ஒரு அது தேர்தலை நோக்கி அறிவிப்பாக. அது அப்படி அல்ல. இது தேர்தலுக்கு வரப்போகுது. இப்போ நடைமுறை இருக்கக்கூடிய பிரச்சனை பாருங்க. நேற்று முந்தினால் வரக்கூடிய பிரச்சனை. கடந்த ஆட்சி காலத்தில் நான் வைத்த பிரேரணையின் அடிப்படையில் நோவுட் பிரதேச சபை தலவாக்கலை நோவுட் பிரதேச செயலகம், தலவாக்கலை பிரதேச செயலகம் போட்டு புதிய பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டது. அதற்கான தேவைப்பாடு இருந்தது. இப்போ என்ன செய்தார்கள்? இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நோவுட் பிரதேச செயலகத்தை அட்டனு கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானத்தை டிசிசி கூட்டத்தில் எடுக்கிறார்கள். உடனே எதிர்ப்பு வருகிறது. நாங்களும் கூட எதிர்ப்பு தெரிவித்தோம். அது நோவுட் பிரதேச செயலகம் அங்கே இருக்க வேண்டும். டித்வா புயல் வந்தது, மண் சரிவு வந்தது. மக்கள் அடித்து கொண்டு செல்கின்ற வேகத்தை விட வேகமாக, மரங்கள் அடித்து செல்கின்ற வேகத்தை விட வேகமாக நோவுட் பிரதேச செயலகத்தை கொண்டு வந்து அட்டில் வைத்துக் கொண்டார்கள். இதை பற்றி குரல் எழுப்ப வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பா. ஏன்னா பிரதேச செயலகம் நோவுட் இருக்கிறது ஹட்டன்ல. அது எப்படி சாத்தியப்பட முடியும்? அது முடியாது. எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்னென்றால், ஹட்டனில் ஒரு பிரதேச செயலகம் வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் 2 கையும் உயர்த்துவேன். ஆனால் அது ஹட்டனில் உருவாக்கப்பட வேண்டுமே அன்றி அந்த அப்பாவி மக்களுக்கு, தூர பிரதேசத்தில் வாழ்கின்ற வறுமைப்பட்ட மக்களுக்காக நோவுடில் இருப்பதை அபகரித்து கொண்டு ஹட்டனில் வைத்துக் கொள்வதல்ல. இப்போது நடந்திருப்பது முற்றுமுழுதான ஒரு அபகரிப்பு. எனவே இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும், இதற்கு எதிரான முன்வைப்புகளை செய்ய வேண்டும், அதனை அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டும். எனவே நுவரெலியா ஹட்டன் நகரில் ஒரு பிரதேச செயலகத்தை உருவாக்குவதென்றால் நான் ஒரு சவாலாக முன்வைக்கிறேன். இந்த மக்களின் பிரச்சனை புரிந்து கொண்டிருந்தால், உங்களது ஹட்டன் பிரகடனத்திலே நிர்வாக உரிமை சம்பந்தமாக பேசியிருப்பது உண்மை என்றால், நீங்கள் ஹட்டனிலே ஒரு பிரதேச செயலகத்தை உருவாக்குங்கள். ஒரு கிழமையில் செய்யலாம்.
இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஹட்டனில் இருக்கக்கூடிய பிரதேச இப்போ தற்காலிக காரியாலயமாக நோவுட்ல இருந்து நகர்த்தி கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதனையே ஹட்டன் பிரதேச செயலகமாக அந்த இடத்தை மாற்றிக்கொண்டு ஹட்டன் நோவுட் பிரதேச செயலகத்தை வைத்துக் கொள்ளலாம். அதற்கான எல்லா ஏற்பாடு இருக்குது. அமைச்சரவையும் கூட அண்மையிலே அந்த எல்லை நிர்ணயம் சம்பந்தமான அது விரிவான விஷயம் அது கூட செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கிழமையில் ஒரு புதிய பிரதேச செயலகத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஏன் அந்த தூர பிரதேச மக்களுக்காக கொடுக்கப்பட்டதை நகரத்தில் கொண்டு அப்போ நீங்க சொல்றீங்க இந்த அரசாங்கம் வந்து மலையக மக்கள்கிட்ட தாரம் என்று சொல்லி இருக்கிறதையும் பறிக்குது அப்படின்னு? அப்படிதான் புரிந்து கொள்ளணும். அது உதாரணமா 2-3 விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். நேரடியாக சொல்கிறார்கள், தாங்கள் பதவிக்கு வந்தால் மலையக அதிகார சபையை சக்திமயப்படுத்தி அந்த அட்டன் பிரகடனத்தை எடுத்து வாசிங்க, அதுல இருக்குது சொன்னவர்கள். ஆனா வந்து அடுத்த மாதமே கலைப்பதற்கான முன்மொழிவு. அதே போல நிர்வாக அதிகாரத்தை அவர்கள் கொடுப்போம் என சொல்லிவிட்டு அவர்கள் எங்கே செறிவாக வாழ்கிறார்களோ அந்த நோவுட் பகுதியிலிருந்து அட்டன் நகரத்திற்கு கொண்டு வந்து வைத்துக் கொள்வது என்பது அபகரிப்பு தான். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மலையக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்றி இல்லைன்னு சொல்லி சொல்றேன். இப்போதைக்கு நான் பார்த்த விஷயம், அதை நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. இந்த தோட்ட தொழிலாளர்கள் உதாரணத்துக்கு சொல்ல சம்பள விவகாரம் பேசி இருக்கு ஜனவரி. நீங்கள் அதை கேட்டீங்க, நான் சொல்ல வரேன். அது ஜனவரி மாத சம்பளம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தான் வரும். அதுவும் நிறைய பேர் தெரியும். அன்றைக்கு கூட ஒருத்தர் கேட்கிற ஜனவரி 10 சம்பளம் கொடுத்துட்டாங்களா? நான் சொன்ன ஒரு பாடு அப்படியான கேட்கிறேன். நான் சொன்னேன் இல்லை, ஒரு தோட்ட தொழிலாளியின் சம்பளம் எப்படி வழங்கப்படுகிறது என்றால் 40 நாளுக்கு ஒரு முறை. அது நிறைய பேருக்கு புரியாது. 30 நாள் அவர் தொடர்ச்சியாக வேலை செய்த பிறகு ஜனவரி மாதம் 30 நாள் வேலை கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த 30 நாள் கழிக்கப்பட்ட பிறகு அந்த 30 நாளுக்குரிய சம்பளம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் வழங்கப்படும். மொத்தம் 40 நாளைக்கு பிறகு. 40 நாளைக்கு பிறகு. எனவே பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தான் தெரிய வரும் சம்பளம். இவர்கள் இந்த கடந்த டிசம்பர் மாதம் வரவு செலவு திட்டத்திலே அறிவித்த சம்பள தொகை அவர்கள் கைக்கு கிடைக்கிறதா என. அது கிடைக்கிற வரைக்கும் இதுவரைக்கும் சக்சஸ் ஸ்டோரி என சொல்லக்கூடிய மலையக மக்கள் சார்ந்து வெற்றிகரமான ஒரு செயற்பாடாக நாங்கள் இதை செய்தோம் என சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. வீடமைப்பை உதாரணமாக காட்டலாம். 2000 வீடமைப்பை செய்வதற்கு பண்டாரவளையில் கூட்டம் நடத்துது. அங்கேயும் ஒரு குளறுபடியாக நடந்துச்சு. காணி கொடுக்குறாங்களா, வீடு உரிமை கொடுக்குறாங்களான்ற ஒரு பிரச்சனை போச்சு. அது கடைசியா தெரிய வந்து காணி உறுதியே இல்லாம அது காணி உறுதி இல்லை. அதான் இப்ப உங்களுக்கு தெரிய வரும். அந்த 2000 பேருக்கு கொடுக்கப்பட்டது காணி உறுதி இல்லையிட பிறகு பிரதி அமைச்சர் ஒத்துக்கொண்டார். இல்லன்னு போராடணும். பிரதி அமைச்சர் நான் கண்ட நேர்காணல கூட சொன்னார், இல்ல நாங்க வழங்கணும். ஏன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூட என்னோட போராடினார். இல்ல நாங்க உறுதி உங்களுக்கு தெரியுமா மனுஷன் அப்படின்னு கேட்டாரு. அப்போ அப்படி கேட்கறது இப்போ ஒத்துக்கொள்றேன்னு சொன்னா இல்ல. அதான் அப்ப காணி உறுதி இல்லை என்றால் இப்ப யோசிச்சு பாருங்கள். அன்று நாங்கள்லாம் காணி உறுதி தானே கொடுக்க சொன்னோம். அந்த காணி உறுதி கொடுக்கப்பட்டிருந்தால் இன்று அந்த காணி உறுதி பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இன்னொரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. புதுசா வந்திருக்கிற பிரச்சனை தான் இந்த மலையக மக்களுக்கான வீட்டு திட்டம் 50 லட்சம் தாரன்னு சொன்ன மலையக மக்களுக்கு வந்து இந்திய நிதியுதவியினூடாக வழங்கணும். அப்ப இதெல்லாம் அது மனோகணேசன் அவர்களுடைய நியாயமான கேள்வி பாராளுமன்றத்தில் அவர் முன்வைத்தார். என்னன்னு சொன்னால், ஏனையோருக்கெல்லாம் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டத்துக்கு கீழே புதிய வீடுகளை திட்டத்துக்கு கீழே இலங்கையின் அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடுகளை செய்யும் போது மலையகத்தில் தித்வாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் 2017ஆம் ஆண்டு இந்தியா ஒதுக்கிய அந்த 10,000 வீட்டிலிருந்து கணக்கு எடுத்து செய்வது என்பது அநீதி. அப்படி என்றால் இலங்கையில வீடமைப்பு, இந்த மக்களுக்கு வீடமைப்பு கட்டுறது எப்போதும் இந்தியா தான் தந்து கொண்டிருக்கும். அப்படி அல்ல. இலங்கை அரசாங்கத்துக்கு அதைத்தான் இந்த நாங்கள் சமத்துவம் என்று பார்க்கிற போது எல்லோரையும் சமமாக நடத்துகிறோம் என்கின்ற சொல்லுகிற அதே நேரத்தில் நாங்கள் அது செயற்பாட்டில் பார்க்கும்போது இல்லாம இருக்கு. இங்கே ஒரு சமத்துவம் தேவைப்படுது. ஏன் எனக்கும் எங்களது நேர்முக தேர்விலையும் இந்த கேள்வியெல்லாம் வந்தது, இப்படி ஏன் தனியான ஒரு கட்சி தொடங்கி தேசிய ரீதியாக? நான் சொன்ன தேசிய ரீதியாக உள்ள கட்சிகளில் எங்களுக்கு இடம் இல்லாத கட்சிகள், நான் நினைக்கிறேன் பதவியை சொல்லவில்லை, எங்களது கொள்கைக்கும் எங்களது தேவைப்பாட்டுக்கும் உரிய இடம் அங்கே வழங்கப்படாத நிலையில்தான் நாங்கள் தனியான இப்படி அமைப்புகளை தொடங்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த சமூகத்தை நாங்கள் ஏன் மலையக அரசியல் அரங்கம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை அரசியல் ரீதியாக கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றால், இலங்கையிலே வேறு எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு பாகுபாடு பாரபட்சம் வரலாற்றிலே இலங்கையிலே காட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் இலங்கையின் 1வது பாராளுமன்றத்திலேயே இந்த மக்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டு நாடற்றவர்களாக்கப்பட்டு 40 வருஷம் நாடற்றவர்கள் என்கின்ற நிலையில் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார். இவர்களை போல வேற எந்த இன குழுமத்துக்கும் இந்த பிரச்சனை வரல. எனவே அந்த 40 வருஷத்தையும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, 40 வருடங்களையும் ஈடு செய்ய வேண்டிய தேவைப்பாடு. எனவே ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், ஒரு சிறப்பு ஏற்பாடு மற்றவர்களுக்கு சமத்துவமாக இவர்கள் கொண்டு வருவதற்கு தேவைப்பாடு இருக்கிறது. எனவே இந்த சமூகத்துக்காக தனியான அரசியலை செய்வது, தனியான அரசியலை முன்வைப்பது ஏன் என்பது நடைமுறை சார்ந்து தெரிகிறது.
வரலாற்று ரீதியாக அதற்கான தேவைப்பாடு இருக்குது என்கின்ற வகையில் நாங்கள் இந்த இதுதான் அதற்காகத்தான் மலையக அரசியல் அரங்கம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ரைட், நன்றி. நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மகுடம் டிவி சார்பாகவும் உங்களுடைய கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு அரங்கமாக இருக்கட்டும் மக்களுக்கு சேவைகளை வழங்க வேண்டும். முதல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு பெருமை எங்களுக்கும். நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி, உங்களுடைய கட்சி, உங்களுடைய மன்னிக்கணும் உங்களுடைய அரங்கம் பற்றி இல்லை, அது கட்சி பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நேரடி நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் இதை பதிவிட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய மகுடம் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய கட்சிக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நானும் இது போன்ற ஒரு அரசியல் உரையாடல் பங்கு கட்டி அது முதல் நிகழ்ச்சியாக பதிவு செய்யப்பட்ட பிறகு முதல் நிகழ்ச்சியாக மகுடம் தொலைக்காட்சி குறிப்பாக அதுவும் உங்களோடு கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி. நல்லது. நாங்கள் இன்றும் ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சியில் புதிய ஒரு அரங்கம், மலையக அரசியல் அரங்கம் தொடர்பிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். நாட்டில் இவ்வளவு கட்சிகள் வந்தாலும் மக்கள் தொடர்பிலும், மக்களுடைய சிந்தனைகள் தொடர்பிலும், மக்களுடைய சேவைகள் தொடர்பிலும், அவர்களுடைய தேவைகள் தொடர்பிலும் பேசுவதாக கூறியிருந்தாலும் அது கால சந்தர்ப்பங்களில் அது அப்படியே அள்ளுண்டு போயிருக்கிறது. ஆனால் இது அப்படி அல்ல என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை தந்திருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் அவர்கள். நாங்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். அதுவரைக்கும் இந்த ஆட்டம் தொடரும்.